ஒரு புடவை ஒண்ணு ஒரு வேட்டி ஒண்ணு கொடுக்கறது. இந்த மாதிரிலாம் கொடுத்தா வேலைக்கு ஆகாது. வீடு கட்டி கொடுக்குறாரா, மக்கள் ஓட்டு இறங்கி வருவாங்க. இல்லையா, இப்ப நான் ஒரு 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 கிராமத்தை தத்தெடுக்கிறாரா, மக்கள் இறங்கி வருவாங்க. சும்மா வேட்டி சேலைக்கெல்லாம் நம்ம தலைவரே சொல்லியிருக்காருங்க வள்ளிபுரத்துல, வேட்டி சேலை எரிஞ்சா கொடுக்குற வேலை வெட்டி கேளுங்கன்னு சொல்லி சொல்லி கொடுத்துருக்காரு. ஆமா, சேலை வெட்டிக்கு எது கேக்குற, வேலை வெட்டி ஆ, கேளுன்னு சொன்னேன். வேலை வெட்டிங்க, சேலை வெட்டி எதுக்கா கேக்குறீங்க, வேலை வெட்டி கேளுங்க. வேலை வெட்டி கிடைச்சதுன்னா சேலை வெட்டி தன்னாலாம் வாங்கிக்கலாம் பாரு. எனக்கு ஒரு சந்தேகம். இப்ப வந்து வாங்க பெரிய வணக்கம். எனக்கு ஒரு 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 சின்ன ஒரு ஒரு கேள்வி இருக்கு. அதை நான் பின்னாடி வரேன். முதல்ல ஆ, பிறை அவர்கிட்ட பேசிட்டு வந்துடுறேன் வெங்கடேஷ். ஆ, ரைட். பிறை, இல்ல. ஓகே, நீங்க மைக்க மட்டும். பிறை கேக்குதுங்களா? ப்ரோ நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கு. நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். நான் ரொம்ப நாளா பேசணும்னு நினைச்சிட்டு இருந்தேன். சரியான நேரம் வந்துச்சு. அதுக்காக தான் சரி நிறைய ரஜினி அப்படின்ட்டு ரசிகர்கள் வந்தேன். நிறைய பேர் வந்து இந்த நேரத்துக்காக தான் காத்திருக்கிறோம் அப்படின்ற மாதிரி, ஐம் வெயிட்டிங் அப்படின்ற மாதிரி இப்பதான் எல்லாம் வந்திருக்கிறீங்க. ரொம்ப ஆமா சந்தோஷம். ஆமா. கண்டிப்பா இப்பதான் பேசணுன்றதுனாலதான் வந்திருக்கோம் எல்லாருமே. உங்களுடைய ஆர்வத்தை நான் வீணாக்க மாட்டேன். கண்டிப்பா இனி வரும் நாட்களில் தவக்க கட்சி பத்தி நம்ம இன்னும் விரிவாகவும் பேசுவோம். ப்ரோ கண்டிப்பா ப்ரோ, இனிமே கண்டென்ட் நிறைய இருக்குல்ல, ஆமா, அதுக்காக தானே இனிமேலாம் தினம் தினம் ரஜினி தீபாவளி, ரசிகர்கள் வந்து தினம் இனிமே தினம் தீபாவளி. தினம் தினம் தீபாவளி. இனிமே வந்து கபிலனுக்கு தான் சந்தோஷம். அவரு உங்களை பின்பற்ற நாங்களும் சந்தோஷப்படுவோம். அப்படிலாம் கிடையாது. என்டர்டைன்மெண்ட்டுக்கு பஞ்சம் எல்லாருமே இருக்காது. தலைவர் தான் பின்பற்றுறோம். நம்ம தலைவருக்கு யாரெல்லாம் துரோகம் இல்ல இல்ல, பண்ணாங்களோ அவங்களுக்கு எல்லாருக்கும் நம்ம பதிலடியை திருப்பி அதுதான் கொடுக்குறோம். ப்ரோ. அவ்வளவுதான். அதுதான் ப்ரோ, அந்த அந்த கஷ்டம் பல நாள் இருந்தது இல்ல. இவனு பண்ணதெல்லாம் வந்து ரொம்ப நாளா வந்து நம்ம தலைவர் வந்து கட்சி ஆரம்பித்த போது என்னென்ன பேசினானுங்க, அதெல்லாம் வந்து நம்ம மனசுக்குள்ளே இருக்குது இல்ல. அதுக்கு இது ஒரு இதுதான் நான் நினைக்கிறேன். தீனி இப்ப தீனி. இது தீனி தீனி அதேதான். திருப்பி கொடுக்குற நேரம்னு சொல்லுவாங்கல்ல. சிவாஜி அது டெம்ப்ளேட். அது அதேதான். ஆனா எனக்கு என்ன கருத்துன்னா தோழர், இது வந்து யாரை நம்பி அவர் வராரு அப்படின்னே தெரியல. எல்லாம் இந்த ஸ்கூல் பசங்க, மேபி இந்த விஜய் மக்கள் மன்றம் எல்லாருமே வந்து யாருமே மெச்சூரிட்டியே கிடையாது. இவர் யாரை நம்பி அரசியலுக்கு வராருன்னு தான் தெரியல. ஆனா ஒண்ணு உறுதி, நமக்கு எல்லாத்துக்கும் கண்டன் மட்டும் கொடுப்பாங்க எல்லாரும். தலைமையே அவரே கொடுப்பாரு, நிறைய கொடுப்பாரு நமக்கெல்லாம். அதுதான் நடக்க கொடுத்துட்டாரு. போகுது. கட்சி பெயர் அனௌன்ஸ்மெண்ட்லயே கொடுத்துட்டாரு. வந்து தமிழ் அதேதான் பிழை இருக்கு அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதேதான் நீங்க சொன்னது தவிர்க்க அதுவே கண்டென்ட் தானே ப்ரோ. நமக்குன்னு சொல்லுங்க. அதான் தவிர்க்க அதே கண்டென்ட் தான் ப்ரோ. சொல்லுங்க. ஆனா ரொம்ப இத கை தூக்குறாப்ல என்னன்னு கேப்பேன். என்ன கேங்க? புசியானந்த் இது அறிவித்திருக்கிறார் என்பது இந்த நேரத்தில் தெரிவித்து நன்றி. எல்லாமே வந்து தலைவர் வந்து இல்ல சார், தலைவர் வந்து எல்லாமே அதுல வந்து அந்த அறிக்கையில எல்லாமே வந்து மென்ஷன் பண்ணியிருக்கிறாரு. அதை நீங்க பாருங்க. என்ன மென்ஷன் பண்ணிருக்கிறாரு? ஒண்ணுமே மென்ஷன் பண்ணல. அவன் உட்கார்ந்து எந்த எலெக்ஷன்ல மென்ஷன் பண்ணுவேன், எந்த எலெக்ஷன் முக்கியமான முடிவு என்ன சொல்லிருக்காங்கன்னா 2024 வரல, 2026 பாப்போம். இல்ல அதெல்லாம் அல்டிமேட். புசியான வந்துட்டு அந்த தளபதி தலைவர் ரெண்டுத்துக்கும் நடுல நிக்கிறாரு பாருங்க. அது வாயிலே வர மாட்டேங்குது. தளபதியும் வர மாட்டேங்குது, தலைவர் ப்ரோ, அதாவது ப்ரோ, எனக்கு கண்டிப்பா ஆனா எழுதி வச்சுக்கோங்க. இன்னைக்கு நான் அதை சொல்றேன். நீங்க வந்து இத நடக்குந்த உடனே நீங்க சொல்லுவீங்க, வெங்கடேஷ் அன்னைக்கே சொன்னாருப்பா அப்படிம்பீங்க. நீங்க விஜயகாந்த எப்படி மீடியா வச்சு ஒழிச்சாங்களோ அதை விட மோசமா இவன் அடி வாங்குவான். எழுதி வச்சுக்கோங்க. ₹100 பத்திரத்துல ₹100 பத்திரத்துல உன்னை எழுதி நான் வேணா போயிட்டு எல்லாருக்கிட்டையும் தமிழ்நாடுல இருக்கிற அத்தனை பேர்கிட்ட நான் கையெழுத்து கூட வாங்கிடுவேன். கன்ஃபார்மா நடக்கும். விஜயகாந்த் ட்ரோல் பண்ணது சரியா தவறான்னு கேட்டா என்ன பொறுத்த வரைக்கும் அவரு ட்ரோல் பண்ணது தப்பு தான். ஆனா விஜய ட்ரோல் பண்ணது தப்பே கிடையாது. நான் 100 வருஷம் கழிச்சு கூட
நான் வந்து ஜெயகாந்த் வந்து அதாவது ஒரு தலைமை ஒரு 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 தலைமையோட பண்பு அப்படின்றது எங்க இருக்கும் அப்படின்னா, தான் ஒரு ரசிகர் மன்றமா இருக்கும் போது, தான் ஒரு ரசிகர் கொஞ்சம் மைக் ஆஃப் பண்ணீங்களா வெங்கடேஷ்? நாய்ஸா இருக்கு. தான் ஒரு ரசிகர் மன்றம் ஒன்று நடத்தும் போது, இல்லை தான் ஒரு இயக்கம் ஒன்று நடத்தும் போது, அதில் இருக்கக்கூடிய தவறுகளை, அதில் இருக்கக்கூடிய பிழைகளை எல்லாத்தையும் உள்ள இறங்கி திருத்தம் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு இயக்கம் ஒன்று நடத்துறீங்க அப்படின்னா, அது மூலமா சில பிரச்சனைகள் வருது, சில தவறுகள் நடக்குது அப்படின்னா, அது மூலமா வெளியில ஒரு 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 விஐபியை பாதிக்கப்படுறாங்க, இல்லை வந்து ரொம்ப அவமானப்படுத்தப்படுறாங்க அப்படின்னா, அதுல தலையிட்டு இதை பண்ணணும், இதை நடத்தக்கூடாது. அதாவது வழி நடத்துது, சரியா வழி நடத்தல். தன்னுடைய இயக்கத்தையே சரியா வழி நடத்த முடியல. அன்னைக்கு வந்து குஷ்புவை வந்து அவமானப்படுத்தினாங்க சோசியல் மீடியால வச்சு. அப்புறம் தன்யா ராஜேந்திர ஒரு ஜேர்னலிஸ்ட்டை வந்து அவமானப்படுத்தினாங்க. அப்புறம் இங்க அப்புறம் பெரிய பெரிய நடிகர்களை வந்து காயப்படுத்துற மாதிரியான விஷயங்களை பார்த்தாங்க. இவ்வளோ விஷயங்களை வந்து ஒரு ரசிகர் மன்றங்களை இருக்கிறவங்களை வந்து ஒரு கட்டுக்கோப்பா வச்சுக்க முடியல அப்படின்னா, நீங்க ஒரு கட்சி ஒண்ணு நடத்தி நீங்க என்ன நடத்தி என்ன கிழிக்க போறீங்கன்றத ஒரு கேள்வியா முதல் கட்டமா ஒண்ணு வரும். ரெண்டாவது வந்து கட்சியில இருக்கக்கூடிய மாவட்ட தலைவர்கள்லாம் யாரு என்ன ஏதுன்னு பார்த்தா ஏகப்பட்ட கொலை கேஸ், பெட்டி கேஸ் இருக்கிற மாவட்ட தலைவர்கள்லாம் இருக்கிறாங்க. அதுக்கு ஒரு சின்ன ஒரு எக்ஸாம்பிள், தூத்துக்குடி மாவட்ட தலைவர், ஓகேவா? அவர் மேல வந்து சொந்த தம்பியே வந்து கொலை செய்த வழக்கு ஒன்று பதிவு செஞ்சப்பட்டிருக்கு. அது வந்து கேஸ் வந்து இன்னும் பெண்டிங்ல ஓடிட்டு இருக்குன்னு நினைக்கிறேன், சரியா தெரியல. ஆனால் ஏகப்பட்ட பெட்டி கேஸ் இந்த மாதிரி இருக்கு. போன ஒரு 2 மாசத்துக்கு முன்னாடி விஜய் மக்கள் இயக்கத்தில் இருக்கக்கூடிய இளைஞரணி தலைவர் வந்து பார்லர் என்ற பெயர்ல வந்து விபச்சாரம் பண்ணதா சொல்லி அவரை வந்து கைது பண்ணியிருக்கிறாங்க. இந்த மாதிரி ஒவ்வொரு மாவட்டத்திலையும் ஒரு கேஸ் இருக்கு. மளிகை கடையில் போயிட்டு மிரட்டி வந்து பணம் கேட்டது, அப்புறம் பால் பாக்கெட்டு திருடி வந்து படத்துக்கு வந்து பாலாபிஷேகம் பண்ணது, இந்த மாதிரி பல பெட்டி கேஸ்லாம் இருக்கு. இந்த மாதிரி நீங்க சமூகத்துக்கு கொண்டு வந்து நிப்பாட்ட வைக்கக்கூடிய இவங்கதான் நாளைக்கு நீங்க வந்து கட்சியில வந்து வேட்பாளராக கொண்டு வந்து நீங்க முன்னாடி நிறுத்தி நீங்க அவங்களுக்காக பிரச்சாரம் பண்ண போற ஆளு. அப்படி இருக்கும்போது இந்த மாதிரியான ஒரு நபர்களை நீங்க வச்சு நீங்க எப்படி நீங்க வந்து ஒரு கட்சி நடத்துவீங்க? இதை மக்கள் எப்படி நம்பி ஓட்டு போடுவாங்க அப்படின்ற ஒரு முத கட்டமா ஒரு கேள்வி வருது. கிட்டத்தட்ட நம்ம புதிய தலைமுறை ஸ்டைலே கொண்டு போறோம்னு நினைக்கிறேன் கிங்ஸ்லி. கரெக்டா? இவன் தானே முதல்ல கட்சி இங்க தலைவர் அனௌன்ஸ்மெண்ட் வந்து நான் அரசியலுக்கு வருது உறுதின்னு சொன்ன உடனே மக்கள் கிட்ட போய் கருத்து கேட்டான். அந்த அந்த கார்த்திகேயன் அந்த நெறியாளர்கள் எல்லாரையும் கூப்பிடு, எப்படி இங்க நெறி பண்ணணும் அப்படின்றத நம்மளும் பார்ப்போம். இன்னைக்கு நைட் இருக்கு பாருங்க டிபேட், உட்கார்ந்து நாக்க புடுங்குற மாதிரி ஐயா கேள்வி கேட்பாங்க. நான் காசு கூட கட்டுறேன் ஐயா நான் காசு கூட கட்டுறேன் ஐயா. 5000 10,000 கூட நான் கட்டிடுறேன் ஐயா. தயவு செஞ்சு எனக்கு இந்த தந்தி டிவி புதிய தலைமுறையில ஒரு முறை பேசுறதுக்கு, சாமானியன்ற பக்கத்துல இருந்து பேசுறதுக்கு எனக்கு ஒரு வாய்ப்பு ஒன்று வாங்கி கொடுங்க ஐயா. நான் தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். தந்தி டிவி புதிய தலைமுறை இல்லை வந்து நியூஸ் 7 நியூஸ் 18 எந்த சேனலா இருந்தாலும் சரி, ஒரே ஒரு வாய்ப்பு மட்டும் எனக்கு கொடுங்க ஐயா, போதும். சாமானுடைய கருத்தை பதிவு பண்ணணும். 200 கோடி எடுத்து கொடுத்துருவான். ரெண்டாவது கிங்ஸ்லி, எனக்கு முக்கியமான ஒரு கேள்வி, உங்க எல்லாத்தையுமே ஒரு கேள்வி ஒண்ணு இருக்கு. யார் வேணாலும் மேல வந்து பதில் சொல்லுங்க, அது உங்களுடைய விருப்பம். இங்க விஜய் ரசிகர்கள் இந்த ரசிகர்கள் அந்த ரசிகர் நான் ஒதுக்கி வைக்க போறது கிடையாது. உங்களுடைய கருத்தை நீங்க ஆதரவு தாராளமா வந்து மேல தெரிவிச்சுட்டு போலாம். ஆனா பதிலுக்கு இங்க ஒரு கேள்வி கேட்கப்படும். அந்த கேள்விக்கான பதிலை மட்டும் நீங்க சொல்லிட்டீங்கன்னா போதும், எனக்கு வேற எதுவும் கிடையாது. என்னன்னா, ஒரு கட்சின்னு ஒன்று ஆரம்பிக்கிறீங்கன்னா அந்த கட்சி ஒரு கொள்கை கோட்பாடுன்றது ஏன் முக்கியமா இருக்கப்படுதுன்னா, நீங்க எதை நோக்கி பயணிக்க போறீங்க, வருங்கால அரசியல நீங்க எதை நோக்கி பயணிக்க போறீங்க, அதை நீங்க எதை மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்க போறீங்க, மக்களுடைய தேவை என்ன. முதல்ல பொருளாதார பிரச்சனை இங்க பெரும் பிரச்சனையா இருக்கு இல்லையா? பெட்ரோல் விலை, பால் பாக்கெட்ல இருந்து பஸ் விலை டிக்கெட்ல இருந்து ஆரம்பிச்சு எல்லாமே, எல்லாத்தோட பொருளாதார விலையும் வந்து நிர்ணயிக்க வந்து கச்சா எண்ணெய், பெட்ரோல் விலை, இதை டிபெண்ட் பண்ணி தான் எல்லாமே மாறும் இல்லையா? அப்படி இருக்கும் பட்சத்துல உங்களுடைய தேவை என்ன, அது எப்படி அவர் சரி பண்ணுவார்? இப்போ ஒவ்வொருத்தருக்கும், இப்போ அரசாங்க ஊழியர்கள்னா அவருக்கு ஒரு தேவை இருக்கும். இப்போ நான் ஒரு பிரைவேட் டீச்சராக இருக்கிறேன் அப்படின்னா, பிரைவேட்ல வேலை பார்க்குறீங்கன்னா உங்களுக்கு ஒரு வருமான தேவை. எல்லாருக்குமே வருமானம்ன்றது ஒரு அத்தியாவசியமான ஒரு விஷயம் இருக்கு. அதை எப்படி இவர் வந்து எதையுமே தன்னுடைய அறிக்கையிலும் தான் விட்ட அறிக்கையில எதிலையுமே அதை பத்தி பேசல. எல்லா அரசியல் கட்சி மாதிரியும் நானும் வந்து ஊழலை ஒழிப்பேன், இங்க அரசியல் வந்து ரொம்ப மலிவா இருக்கு, இது வந்து ஒரு பொது சேவை அப்படின்னா, நீங்க பொது சேவையை வைக்க வேண்டிய இடத்துல நீங்க பணத்தையே வைக்க கூடாது. முதல்ல அடிப்படையாவே நீங்க என்ன பண்ணணும்னா, நீங்க பொது சேவைன்ற ஒரு இடத்துல நீங்க வரும்போது நீங்க பணம் கொடுக்கவும் கூடாது, பணத்தை வாங்கவும் கூடாது. நீங்க பணம் கொடுத்துருக்கிறீங்க இயக்கமா இருக்கும் போது. கரெக்டா?
கரெக்டா? அப்ப அந்த பொது சேவைன்ற இடத்துல நீங்க வந்து பணத்தை கொடுக்குறீங்கன்னா அதுக்கு பேர் என்ன? லஞ்சம். ஒரு அரசியல் கட்சி நடத்துறதுக்கு பணம் தேவைப்படும், அது முதல்ல புரிஞ்சுங்க. தேர்தல் நேரம் வரைக்கும் பிரச்சனை இல்லைங்க. தேர்தல் நேரத்துக்கு பிறகு வந்து ஒவ்வொரு அரசியல் கட்சிக்கும் பணம் தேவைப்படும். அதனாலதான் நிறைய அரசியல் கட்சிகள் கட்சி நடத்த முடியாம கட்சியை இணைச்சிட்டு போயிடுவாங்க. பெரிய கட்சி கூட இணைச்சிட்டு போயிடுவாங்க. அதுக்கு மிகப்பெரிய உதாரணம் சிரஞ்சீவியோட கட்சி. கட்சி ஒரு கட்டத்துக்கு மேல நடத்த முடியலன்னு சொல்லிட்டு காங்கிரஸ்ல இணைச்சாரு. தமிழ்நாடு மாநில காங்கிரஸ் கூட ஒரு காலகட்டத்தில் வந்து காங்கிரஸோட இணைச்சு அதுக்கப்புறம் தனியா மறு வந்து ஜி கே வாசன் வந்து தனக்கு அங்கே சீட்டு கிடைக்கலன்னு சொல்லிட்டு தான் இங்கே தனியாக வந்து ஓப்பன் பண்ணாரு தமிழ்நாடு காங்கிரஸ் சொல்லிட்டு. 36 மறைந்ததுக்கு அப்புறம் அவர் மறுபடியும் ஓப்பன் பண்ணி மறுபடியும் ஒரு எம்பி சீட்டு வாங்கணுன்றதை இங்கே பண்ணாங்க. அதுல ஒரு பெரிய பிரச்சனையாகி அது 2ஆ பிளந்தது. அது வேற விஷயம், விட்டுருங்க. நான் என்ன சொல்ல வரேன்னா, ஒரு கட்சி அடிப்படையாக நடத்துறதுக்கு பணம் தேவைப்படும். விஜய் கிட்ட அவ்வளவு பணம் இருக்கா? ஏன் முதல் கட்ட கேள்வி. கடந்த ஒரு 5-6 படங்களா தான் நீங்க வந்து 50 கோடி 60 கோடி 100 கோடி அப்படின்னு சொல்லி சம்பளம் வாங்குறதா சொல்லி இங்க ஃபுல்லா சோசியல் மீடியால பரவப்பட்டது. அப்ப எவ்வளவு சொத்து மதிப்பு இருக்கு? உங்களுடைய சொத்து மதிப்பு என்ன? பொது சேவைக்கு வர்ற நீங்க உங்களுடைய சொத்து மதிப்பு, உங்களுடைய பத்தின விஷயங்கள் எல்லாத்தையும் ஓப்பனா மக்களுக்கு காட்டணும். உங்களுடைய பொது வாழ்க்கைக்கு நீங்க வரீங்கன்னு போது உங்களுடைய வாழ்க்கையை மக்களுக்கு எல்லாருக்கும் ஓப்பனா காட்டி விட்டுணும். நான் இப்படிதான் வாடுறேன், இப்படிதான் சம்பாதிக்கிறேன், நான் இப்படிதான் பண்றேன் அப்படின்றத ஓப்பனா சொல்லணும். என்னுடைய தாய் தந்தையருக்கு பிறகு நான் தமிழ்நாட்டு மக்களை நேசிக்கிறேன் அப்படின்னா தாய் தந்தையை முதல்ல ஒழுங்கா நேசிச்சீங்களா அப்படின்னு ஒரு கேள்வி வரும். மக்கள் அதுதான் கேள்வி கேட்பாங்க. பெத்த தந்தை உங்களை வளர்த்து விட்டு உங்களை வந்து இந்த நிலைமைக்கு கொண்டு வர வச்ச தந்தையை வந்து மேலேயே நீங்க கேஸ் போட்டாலு நாளைக்கு தமிழ்நாட்டு மக்கள் மேல கேஸ் போட மாட்டீங்கன்னு என்ன நிச்சயம்? சொல்லுங்க சொல்லி. இல்ல நீங்க கட்சி நடத்த பணம் கேட்டீங்கல்ல ப்ரோ. சி அவனுங்க அவனோட விஎம்ஐ மக்கள் இயக்கம் 2 நாளைக்கு முன்னாடி சொன்னது இருக்கு. அவனுங்க ஆட்களே வந்து சொல்லிட்டு போறானுங்க. யார் வந்து கட்சியில செலவு பண்ணிட்டு இருக்காங்களோ இவ்வளவு நாள் அவங்களுக்கு தான் வந்துட்டு கட்சியில் இவ்வளவு நாள் பதவியே கொடுத்துருக்காங்க. சும்மாலாம் கொடுக்கலையாமா. யார் வந்துட்டு இவ்வளவு நாள் செலவு பண்ணானுங்களோ அவங்களுக்கு தான் வந்துட்டு பதவி கொடுத்துருக்காங்க. பணம் இவன் ஏன் செலவு செல்வாக்கு, பண்ண போறான்? பணம் செல்வாக்கு இதுதான் முக்கியத்துவம் படுது அப்படின்னா அப்புறம் பொது சேவைன்னு சொல்லின்னு வரும்போது அப்புறம் எதுக்கு இந்த நாடகம்? அப்ப இந்த நாடகத்தை பண்றதுதான் பல கட்சிகள் இருக்கே. இங்க இன்னொன்னு சொன்னாப்புல சபரி சொல்லிட்டு போனாப்புல, கட்சி கொள்கைகள் தெரியணும், முதல்ல தெரியணும், அது வரைக்கும் எல்லாரும் வரவேற்பாங்க அப்படின்னு. அதுக்கு முன்னாடி கட்சி கொள்கை ஒன்னு சொல்ல வந்தேன். காமராஜரை படிங்க, பாரதியாரை படிங்க, அறிஞர் அண்ணாவை படிங்க, பெரியாரை படிங்க அப்படின்னு. இவர்கிட்ட இருந்து இவரு என்ன பாடம் கத்துக்கிட்டாரு? அவங்க 4 பேர் என்ன சொன்னாங்க முதல்ல? அப்ப மத்த கட்சியோட இப்ப திராவிட திமுகவோட கட்சியோட கொள்கை தான் உங்க கட்சி கொள்கைன்னா, அதிமுக கட்சியோட கொள்கை தான் உங்க கொள்கை அப்படின்னா அப்புறம் எதுக்கு நீங்க வரீங்க? அதுக்குதான் அவங்க இருக்கிறாங்களே. தேமுதிக கட்சியோட கொள்கை என்ன? மக்கள் நீதி மையம் தவிர மீது எல்லா கட்சியோட கொள்கையும் ஒண்ணு இருக்கு இல்லையா? அப்ப உங்களுடைய கட்சி கொள்கைகள்னா நீங்க எதை நோக்கி பயணிக்கிறீங்க? அடிப்படை அரசியல் தேவைன்னா அடிப்படை அரசியல்னா என்ன? அடிப்படை தேவை முதல்ல என்ன? அடிப்படை அரசியல் இருக்கட்டும், அடிப்படை தேவை என்ன மக்களுக்கு? குடிக்க நல்ல தண்ணீர், உணவு நல்ல உணவு, உடுத்த நல்ல உடை, இந்த 3 இருக்கணும். அது மலிவா கிடைக்கும். இதுதான் வந்து ஒரு மாநிலம் ஒரு நாடு வந்து சிறப்பா இருக்கிறதுக்கு ஒரு அடிப்படை ஆதாரம். இது ஒழுங்கா கிடைக்குதுங்க அப்படியா? அப்ப இங்க கிடைக்கலையா? அப்ப எதனால கிடைக்கல? யாரு கிடைக்கல? என்ன காரணம்? அப்போ ஒரு கட்சியை சொல்லுங்க. யார் ஆண்டாங்களோ அவங்களை குறை சொல்லி பேசுங்க. அவங்க என்னென்ன தவறுகள் செஞ்சாங்க, அவங்க என்னென்ன நல்லது செஞ்சாங்க, கெட்டது செஞ்சாங்கன்னு சொல்லி பேசணும். அப்படியே பொத்தாம் பொதுவா அப்படியே ஒரு அறிக்கை எடுத்துக்கிட்டு தான் கட்சி ஆரம்பிக்கிறதுக்கு காரணமே இல்லையா? அதுல விஜய் ரசிகர் யாரா இருந்தா மேல வந்து பேசுங்க. ஒன்னும் இதுல வந்து நம்ம ஒன்னும் அபியூஸ் பண்றதோ, இதுல நீங்க என்ன பண்ணீங்களோ, நாங்க எதுவுமே பண்ணல. ரஜினி ரசிகர்களோ ரஜினியே எதுவுமே பண்ணலன்னு வச்சீங்க. ஆனா இப்ப நாங்க பொதுமக்கள் பார்வையில இருந்து கேட்கிறோம். அதுக்கு பதில் சொல்லுங்க. எதுக்காக கட்சி ஆரம்பிக்கிறீங்க? என்ன கட்சி? உங்களுக்கு கட்சி கொள்கை என்ன? இதுல தளபதி கேட்டுதான் சொல்லணும்ன்றலாம் இங்க சொல்ல முடியாது. தந்தி டிவில உருட்டுற மாதிரிலாம் இங்க உருட்ட முடியாது. ஒரு படத்துக்கு ப்ரமோஷன் பண்றதுக்கே உங்களுக்கு வந்து முடியல. அதுக்கே 4 பேர் நடிகர்கள் தேவைப்படுறாங்க. கிட்டத்தட்ட உங்களுக்கு எப்படி சொல்றது, இப்போ ஒரு ப்ரொடியூசரோட உதவி தேவைப்படுது. அப்படி இருக்கும்போது சுயமா ஒரு விஷயத்த ஒண்ணு செய்ய போறீங்க அப்படின்னா எதை நம்பி உங்களுக்கு எல்லாம் ஓட்டு போடுவாங்க மக்கள்? கபிலா இதையும் ஆட் பண்ணிக்கோ கபிலா. பிட் ஐடி 10 பிட் ஐடி தேவைப்படுது, அதையும் சொல்லிடு.
ஆன்லைன்ல பண்ற மாதிரி, ஆன்லைன்ல பிரச்சாரம் பண்ற மாதிரி ஃபேக் ஐடியில உட்காந்து நீங்க வந்து அனுதாப ஓட்டு வாங்குறதோ, இல்ல வந்து மயக்கம் போட்டு கீழே விழுற மாதிரி டேபிள பிடிச்சி நிக்கிறதோ, இல்ல வந்து எம்ஜிஆர் மாதிரி படுத்துக்கிட்டு ஓட்டு கேட்கறதுக்கு நீங்க எம்ஜிஆரும் கிடையாது. எம்ஜிஆர் காலம்லாம் முடிஞ்சு போச்சு. அதை முதல்ல புரிஞ்சுக்கணும். அதான் நிதர்சனமான உண்மை, அதான் யதார்த்தமான உண்மை. எம்ஜிஆர் காலம்லாம் முடிஞ்சு போச்சு. நான் இதுக்கே நான் ஒன்னு சொல்றேன். இந்த எம்ஜிஆரோட இவனை கனெக்ட் பண்ற வேலையே வச்சுக்காதீங்க. அந்த மனுஷன் படத்துல சிகரெட்டு தண்ணி எதையுமே இல்லாம யூஸ் பண்ணது. ஆஃப்லைன் விட்டுருவோம், ஆஃப்லைன்ல சில இதெல்லாம் எல்லாருக்கும் தெரியும், அது விட்டுருவோம். சினிமால பண்ணவே இல்லை. இவன் பண்ணானா இல்லையா? அந்த ஒரு கொஸ்டின் போதும். இவனை தான் அவரோடலாம் ஈக்குவேட் பண்ணவே கூடாது. அந்த ஒரு சினிமா வேற, அரசியல் வேற அப்படின்னா இங்க ஏகப்பட்ட பிரச்சனை இருக்கு. முதல்ல இங்க ஒரு விஷயம், அடிப்படையா ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கணும். அரசியல் புரிதல் முதல்ல விஜய்க்கு இருக்கா? தமிழ்நாட்டுல தனியா ஒரு கட்சி ஆரம்பிச்சு அதாவது கூட்டணி இல்லாம ஆட்சியை பிடிக்க முடியுமா? முதல்ல தமிழ்நாட்டு கட்சியில இருக்கக்கூடிய, முதல்ல தமிழ்நாட்டுல மொத்தம் எத்தனை சாதி வாரியான கட்சிகள் இருக்கு, இயக்கங்கள் இருக்கு அப்படின்றது ஏதாவது தெரியுமா? இதுல ஏதாவது ஒரு ஐடியா இருக்கா? எல்லா மதத்துக்கும் சம்மதம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா மதத்துக்கும் நான் பொதுவானவனா காக்குறேன். இங்க வந்து மதத்தை பிரிச்சு இங்க வந்து இது பண்றாங்கன்னா என்ன? யாரு மதத்தை பிரிச்சு என்ன பண்ணாங்க? இங்க ஒவ்வொரு சாதிக்கும் ஒரு ஓட்டு, ஒரு கட்சி இருக்கு. ஒவ்வொரு மதத்துக்கும் ஒரு கட்சி இருக்கு. சொல்லுங்க சர்வேஸ். பல நாள் ஆசை இன்னைக்கு நிறைவேறிருக்கு கபிலா. பல நாள் ஆசை இன்னைக்கு நிறைவேறிருக்கா? யாரோட ஆசை? வச்சு செய்யலாம் அப்படின்ட்டு, ஓட்டலாம் அப்படிங்கிறதுக்கு வெற்றி கழகம் செய்யதான். இனிமேல் செய்யதான். பிரேக் ஆகுது வாய்ஸ். சர்வீஸ் வாய்ஸ் பிரேக் ஆகுது. நீங்க கொஞ்சம் இதை பார்த்துட்டு வாங்க. நான் அசோக் சார்ட்ட பேசிட்டு வரேன் வந்துருந்தேன். அசோக் சார் வெல்கம். வணக்கம் ப்ரோ. ஒரு விஜய் ஃபேனுக்கு கொடுக்குறேன். ஓகே. இந்த ரத்னகுமார் மறுபடியும் ஆன்லைன் வந்துட்டான்பா. யாராச்சும் கொஞ்சம் ஏதாச்சும் தீக்கணும்னா போய் தீத்துட்டு வந்துருங்க. ஓகே. விஜயராஜ் வணக்கம், கேக்குதுங்களா? கேக்குதுங்களா விஜயராஜ்? கேக்குதா? விஜய் ரசிகரா நீங்க? ஓகே. இங்க பேசிட்டு இருந்த எல்லாம் உங்களுக்கு மேல கீழே இருந்து லிசன் பண்ணிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இல்ல மறுபடியும் நான் உங்களுடைய கேள்வி வைக்கட்டுமா? சொல்லுங்க. ஓகே. ஒரே ஒரு கேள்வி, அடிப்படையான ஒரே ஒரு கேள்வி ஒண்ணு இருக்கு. முதல் கேள்வி, இந்த கட்சி ஆரம்பிக்கிறதுக்கான காரணம் என்ன? இல்ல ப்ரோ, நான் என்ன கேக்குறேன், இப்ப திமுகவும் அதிமுகவும் என்ன பண்ணிட்டாங்க நீங்க சொல்லுங்க. தமிழ்நாட்டுல திமுகவும் அதிமுகவும் கெட்டது மட்டும் தான் செஞ்சிருக்காங்களா விஜயராஜ்? என்ன பண்ணலப்பா? இல்ல அனந்த சார் என்ன பண்ணல சொல்லுங்க. இப்படி பண்ணலையா? என்ன பண்ணிருக்காங்க? என்ன பண்ணல? அவங்க கெட்டது மட்டும் தான் பண்ணிருக்காங்களா விஜயராஜ்? இல்ல நல்லதும் பண்ணிருக்காங்க. நான் என்ன சொல்றேன், இப்போ விஜயராஜ் எக்கனாமி தெரியுமா? தமிழ்நாடு கவர்மெண்ட் எத்தனாவது தெரியுமா? இந்தியால எத்தனாவது கிவிங் டாக்ஸ் பேயர் எக்கானமி தெரியுமா? தமிழ்நாடு வந்து இந்தியா ஃபுல்லா எத்தனை ஸ்டேட்ல, நம்பர் ஆஃப் ஸ்டேட்ல எத்தனாவது இருக்கு தெரியுமா? அது தெரியுமா உங்களுக்கு? அது தெரியும். நீங்க சும்மாவா நிக்கும் அந்த பொசிஷன்ல? சும்மாவா இருக்கும்? ரஜினி அதே தெரியுமா? சரி வெயிட் பண்ணுங்க. நீங்க பதில் சொல்லுங்க. தமிழ்நாடு எக்கனாமி என்ன நம்பர்ல இருக்கு இந்தியால ஃபுல்லா? எந்த பொசிஷன்ல? மகாராஷ்டிரா, ரெண்டாவது தமிழ்நாடு. அது கூட உங்களுக்கு தெரியாது. யாருக்கு யாரு சொல்றது? யார் சொல்றது? விஜயராஜ் தான் சொல்றேன். ரெண்டாவது இருக்கு. சரி விஜயராஜ், நான் கேட்ட கேள்விக்கான பதில் வரல. இந்த கட்சிக்கான காரணம் என்ன விஜய்? பாருங்க, சும்மா வருமா? அப்படி கிடையாதுங்க. யாரா எதுவுமே பண்ணாம நல்லா புரிஞ்சுங்க. இப்ப ஏதாவது ஒரு வேணும்னா, இப்ப ரஜினி வந்து வரல, அதை விட்டுருங்க. அவர் தனிப்பட்ட முறையில இது ஒதுங்கிட்டாரு. விஜய் வராரோ, யாரா ஒருத்தருக்கு ஆதரவு கொடுத்தாதானே வந்து மாற்று அரசியல் வருவாங்க. ஏன் ஆதரவு கொடுக்கணும்? அத முதல்ல எங்களுக்கு நிறைய இருக்கு, ஆப்ஷன் இருக்குப்பா. அதையும் விஜய்க்கு தான் போடணும்னு என்ன அவசியம் இருக்கு? எங்க நிறைய ஆப்ஷன். வேற யார் ஆப்ஷன் இருக்கா சொல்லுங்க, யார் இருக்கா? நிறைய இருக்கு. நிறைய புது மெம்பர்ஸ், நிறைய 2 பேர் பிளேயர்ஸ் வந்திருக்காங்க. அனந்த் சார் ஒரு நிமிஷம். விஜயராஜ், நீங்க கேட்டீங்க அதிமுக என்ன தமிழ்நாட்டுக்கு செஞ்சது அப்படின்னு.
நான் இங்க அதிமுக காரணம் கிடையாது, நான் திமுக காரணம் கிடையாது, நான் எந்த கட்சி காரணம் கிடையாது, நான் ஒரு சாமானியம். சரிங்களா? இங்க இந்த 2 கட்சிகளும் கெட்டது மட்டும்தான் தமிழ்நாட்டுக்கு செஞ்சிருக்கா, நல்லதும் செஞ்சிருக்காங்க இல்லையா? அதை மறுக்க முடியாது. கரெக்டா? ப்ரோ நான் என்ன சொல்றேன், அப்படி இல்ல ப்ரோ. இல்ல 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 இது சரியா தவறா அதை சொல்லுங்க. நான் வந்து ஒண்ணு சொல்லிடுறேன் பாருங்க. இப்ப 2 கட்சியுமே வந்து ஆட்சி பண்ணியிருந்தா இப்ப வந்து வேற எதுவுமே வரக்கூடாதா? இப்ப வரக்கூடாது நான் சொல்லலைங்க. இப்ப நாம் தமிழ்னு ஒரு கட்சி இருக்கு. இல்ல ப்ரோ நான் சொல்லிடுறேன், நாம் தமிழர்னு ஒரு கட்சி இருக்கு. இப்ப நாம் தமிழர் வந்து எவ்வளவோ ட்ரை பண்ணி வர முடியல அவங்களால. ஓகேங்களா? ஏன்னா அவங்களுக்கு வந்து அந்த அளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா வரதுக்கு உண்டான வாய்ப்புகளும் இல்ல, அந்த அளவுக்கு பாத்தீங்கன்னா ஓட்டர்ஸும் கிடையாது அவங்களுக்கு. இப்ப விஜய்ன்ற ஒரு கடந்த சட்டமன்ற தேர்தல்ல கடந்த நாடாளுமன்ற தேர்தல்ல 4% இருந்து 10% வரைக்கும் வாக்கு வாங்கினாங்க. ஓ வாக்கு வாங்கினா எவ்வளவு எத்தனை லட்சம் ஓட்டு போட்டாங்க சொல்லுங்க நீங்க? எத்தனை சதவீத அளவுக்கு சொல்லிட்டேன். 10% வாக்குகள் வாங்கியிருக்காங்க. இங்க பாருங்க, திமுக வந்து அவங்க மெம்பர்ஸ் கிட்டத்தட்ட 1.5 கோடி பேர் இருக்கிறாங்க. சரி கபிலா, நான் உனக்கு பேசிக்கா ஒண்ணு சொல்லட்டுமா? இவங்க எதுக்கு வராங்கன்னா ஓட்டு பிரிக்கிறது தான் வராங்க கபிலா. பிளெயின் அண்ட் ப்ரூட்டலா நான் சொல்றேன், இவங்களோட வேலை இவங்களுக்கு மேல கொடுக்கப்பட்ட அப்பாயின்மெண்ட் இதுதான், அதை பண்றதுதான் வராங்க. வேற ஒண்ணுமே கிடையாது. ஒருத்தர் பீக்ல இருக்காரு இப்ப தமிழ் சினிமால 200 கோடி வாங்கிட்டு இருக்க ஒருத்தர். அவர் நினைச்சாரு 200 கோடி ஒருத்தர் சம்பளம் வாங்கிட்டு இருக்காரு. கரெக்டுங்களா? யாரு சம்பளம் வாங்குறது 200 கோடி? எந்த படத்துக்கு? இப்ப கோட்டுக்கு 200 கோடி சம்பளம்னு உங்களுக்கு எப்படி தெரியும்? 83 ரூபாய், 83பா, 200 கிடையாது. 83 ரூபாவா? இல்ல 83 நீங்க 200 கோடின்னு சொல்றீங்க. நாங்க சொல்றது 83 கோடி அப்படின்றது இவரு சொல்றாரு. எந்த படத்துக்கு 200 கோடி ரூபாய் விஜய்க்கு வந்து சம்பளம் கொடுக்கப்பட்டது? கோட் படத்துக்கு. அதுக்கு முன்னாடி படத்துக்கு எவ்வளவு கொடுத்தாங்க? இல்ல எனக்கு இந்த படம் இப்ப நடந்துட்டு இருக்கிற படமும் சரி, இதுக்கு முந்தைய படத்துக்கும் 200 கோடி ரூபாய். ஏங்க விஜயோட படத்தோட மார்க்கெட் தமிழ்நாட்டுல 250 கோடி தாங்க பட்ஜெட். இதுவே மார்க்கெட் 200 கோடி ரூபாய் அவருக்கு சம்பளம் கொடுத்தா 250 கோடி. இது என்னது? இது டிவி ஊடகங்களை வந்து நம்ம வந்து காரணமே ஆதாரம் இல்லாம நம்ம பேசிடலாம். சரி நான் என்ன கேட்கறேன், அப்ப ரஜினி எவ்வளவுங்க மார்க்கெட் வெளியா சொல்லுங்க? ஏங்க தலைவரோட சம்பளம் தலைவரோட மார்க்கெட்டை பொறுத்து இருக்கு. இப்ப தலைவரோட லாஸ்ட் ஜெயிலர் படம் கிட்டத்தட்ட 650 கோடி 680 கோடி வசூல் பண்ணுது. அப்ப தலைவரோட சம்பளம் எவ்வளவா இருக்கும் நீங்க சொல்லுங்களேன். சரி அபிஷியலா எவ்வளவு போட்டாங்க? சன்பிக்ஸ் எவ்வளவு போட்டாங்க? அபிஷியலா இது வரைக்கும் யாருமே தன்னுடைய சம்பளத்தை வெளியில போட்டதே கிடையாதுங்க. அது ரஜினியா இருந்தாலும் சரி, விஜயா இருந்தாலும் சரி, நான் ஒண்ணு கேக்குறேன், நடிகரா இருந்தாலும் சரி. இல்ல கலெக்ஷன் வந்து யார் போட்டாங்க? 630 கோடி போட்டாங்களா? ஏங்க விஜயராஜ் அபிஷியலா போட்டுருக்காங்க. கபிலா ஒருத்தங்க வெயிட் பண்ணு. கபிலா ஒருத்தங்க விஜய் நீங்க சொல்லுங்க. விஜய் நீங்க சொல்ற பாயிண்ட்க்கே வரும். விஜய் அவர் 200 ரூபாய் 200 கோடி ரூபாய் வாங்குறாரு. இப்ப சொல்லுங்க, கண்டினியூ பண்ணுங்க. நீங்க என்ன சொல்ல வந்தீங்கன்னு சொல்லுங்க பாப்போம். கண்டினியூ பண்ணுங்க. வாங்குறவரு ஒரு 10 கோடி வச்சு 2000 கோடி சேர்க்கறத பாப்பாரா, இல்ல பீக்ல இருக்கும்போது இந்த மாதிரி விட்டு வருவாரா? இப்ப நீங்க ரஜினி டாப்னே வச்சுங்க, ரெண்டாவது விஜய், அவர் ஏன் வரணும் அது சொல்லுங்க அரசியலுக்கு. சரி பணம் சம்பாதிக்க மைக்கு கொஞ்சம் மைக் ஆஃப் பண்ணிட்டு அந்த பக்கம் பேசுறான். சாரி விஜயராஜ், அங்க குறுக்கீடு ஒண்ணு. விஜயராஜ் தலைவர் இப்ப பீக்ல இருக்கும் போது வரல அப்படின்னா இப்ப யாரு பீக்ல இருக்கா? நான் வந்து ரஜினி சொல்லவே இல்லை, நல்லா புரிஞ்சுங்க. ரஜினி வந்தாலும் இல்ல நீங்க சொல்ல வந்தது என்ன நோக்கம் என்ன? விஜய் இன்னைக்கு பீக்ல இருக்காரு. விஜயராஜ் சொல்றது இல்லைங்க, ஃபர்ஸ்ட் ஒரு பாயிண்ட் நோட் பண்ணி. இப்ப ரஜினி வந்தாலும் மாற்றம் நோக்கி வந்தா அவர் ஓட்டு தான் போடுவாங்க எல்லாரும், எல்லா ஃபேன்ஸும். ஓகேவா? அவர் வரல, அவர் வயசு காரணமா வரலன்னு அவரே அறிவிச்சிட்டாரு. சரி விஜய் வந்தாருன்னா நம்ம வந்து ஆதரிக்கல, என்ன தப்பு இருக்கு? ஆதரிக்கணும்னு நான் கேக்குறேன். என்ன காரணம் ஆதரிக்கணும்? பல கட்சிகள் இருக்கு, 119 கட்சிகள் இருக்கு. ஒரு நிமிஷம் அனுப்பு சார், ஒரு நிமிஷம் இருங்க விஜயராஜ். 119 கட்சிகள் இருக்கு தமிழ்நாட்டுல. 119 கட்சி இருக்கு. 120வது கட்சியா உங்க கட்சி வருது. நான் ஏன் ஓட்டு போடணும்? ஒரு சாமானியனா ஒரு கேள்வி கேக்குறேன், நான் ஏன் ஓட்டு போடணும்? உங்களுக்கு காரணம் மட்டும் என்ன சொல்லுங்க. 119 கட்சியில எத்தனை கட்சி ஆட்சி பிடிச்சிருக்கு? 3 கட்சி வரைக்கும் ஆட்சி பிடிச்சிருக்கு. காங்கிரஸ், திமுக, அதிமுக. காங்கிரஸ் காமராஜ் காலத்திலே முடிஞ்சிச்சு. அதுக்கு அடுத்தது திமுக, அதிமுக 2 தானே. காங்கிரஸ் காமராஜ் காலகட்டத்தில முடிஞ்சாலும் அதே காமராஜை வச்சுதானே இன்னைக்கு நீங்க கட்சி ஆரம்பிச்சிருக்கீங்க. காமராஜை பத்தி படிங்கன்னு தான் சொல்லியிருக்காரு. காமராஜை பின்பற்றுறது அம்பேத்கர். அப்புறம் படிக்கணும்னு என்ன? அவரை ஃபாலோ பண்ணுங்க, பெரியாரை ஃபாலோ பண்ணுங்க, பாரதியாரை ஃபாலோ பண்ணுங்க, அறிஞர் அண்ணாவை ஃபாலோ பண்ணுங்க, காமராஜரை ஃபாலோ பண்ணுங்க தானே அர்த்தம். அவரு விஜய் வந்து இந்த அறிக்கையில வந்து
காங்கிரஸோட அறிக்கையை வந்து அவங்க எல்லாரையும் படிச்சு அப்படியே குப்பையில போட்டுறதா? இல்ல இல்ல இரு கிங்ஸ்லி டாபிக் டைவர்ட் ஆகுது. இரு அவர் பேசுற வயசுல பேசட்டும், அப்பதான் கரெக்டா இருக்கும். விஜயராஜ், நான் என்ன கேக்குறேன், காங்கிரஸ் ஆட்சி புடிஞ்சது இங்க பாருங்க. ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுங்க விஜயராஜ், அரசியல் வரலாறு முதல்ல ஒரு விஷயம் உங்களுக்கு ஞாபகப்படுத்த நினைவுபடுத்த விரும்புறேன். கடந்த காலகட்டத்துல திமுக கட்சி ஆரம்பிச்ச உடனே ஆட்சி பிடிக்கல, நல்லா புரிஞ்சுங்க. திமுக கட்சி ஆரம்பிச்ச உடனே ஆட்சி பிடிக்கல, அதிமுக மாதிரி பிடிக்கல. அவங்க கட்சி ஆரம்பிச்சு மெல்ல 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 கொஞ்சம் கொஞ்சமா படிப்படியா 5 தொகுதி 10 தொகுதி 15 தொகுதி இப்படிதான் ஜெயிச்சுட்டு வந்தாங்க. புரியுதுங்களா ப்ரோ? அதேதான் ப்ரோ நானும் சொல்றேன். இப்ப வந்து விஜய் ஆரம்பிச்சோன்னு 2026 புடிச்சிருவான்னு யாருமே சொல்லியே. நான் கேட்கக்கூடிய கேள்வியே வேற. நான் கேட்கக்கூடிய கேள்வி, நாங்க இங்க பல கட்சிகள் இருக்கு, ஜாதி கட்சிகள் இருக்கு, மத கட்சிகள் இருக்கு, திராவிட கட்சிகள் இருக்கு, நேஷனல் பார்ட்டி முதற்கொண்டு இருக்கு. என்ன காரணத்துக்காக இங்க இருக்கக்கூடிய பொதுமக்கள் விஜய்க்கு ஓட்டு போடணும்? அப்படி என்ன தனித்துவம் இருக்கு இந்த கட்சியில? தவக்க கட்சின்றல தப்பா எடுத்துக்காதீங்க, அதை சேர்த்துதான் சொல்றேன். இந்த கட்சியில என்ன கொள்கை இருக்கு, என்ன கோட்டை இருக்கு? இதுக்கு முன்னாடி விஜய் அவர்கள் என்ன வந்து தமிழ்நாட்டுக்கு எந்த விஷயத்துல குரல் கொடுத்திருக்காரு, என்ன விஷயங்களை செஞ்சிருக்கிறாரு, ஏதாவது ஒண்ணு சொல்லுங்க. கட்சி பேரே நீதான் அறிவிச்சிருக்காங்க. இதுக்கு முன்னாடி ஒரு நடிகனா இருக்கும் போது எவ்வளவோ பண்ணிருக்காரு. என்ன பண்ணிருக்கிறாரு? ஒரு நாலு விஷயம் நீங்க வந்து கூகுள்ல போட்டு சர்ச் பண்ணீங்களே தெரிஞ்சிருங்க எவ்வளவு என்னென்ன பண்ணிருக்காரு. ஒரு படிப்பறிவற்ற ஒரு ஒரே கேள்வி கேட்கிறேன் விஜயராஜ் டைரக்டா உங்ககிட்ட ஒரே கேள்வி. அவரு எத்தனை பிரஸ் மீட் டைரக்டா வந்து தமிழ்நாட்டு தமிழ்நாட்டு விஷயமா எப்படி டைரக்டா அவர் வந்து பிரஸ் கிட்ட பேசிருக்காரு? எத்தனை வாட்டி அவர் இஷ்யூ ரைஸ் பண்ணி அவர்கிட்ட பேசிருக்காரு, மீட் பண்ணிருக்காரு? அந்த 500 1000 அந்த 1000 நோட்லாம் வந்து இது பண்ணாங்களே, தடை பண்ணாங்கல்ல, அதெல்லாம் வந்து அவர் பிரஸ் மீட்ல எல்லாம் வந்து இது பண்ணல. இந்த கதையெல்லாம் ஓடிட்டு இருக்காங்க. நீங்க சொல்றீங்களா? சரி, ஒண்ணு சரி, அப்படி மீட் பண்ணானே வெச்சுப்பா. ஒண்ணு வேற ஆனந்த் சார் இருங்க, வேற மாதிரி டைவர்ட் ஆகுது இது. வந்து அப்படியே மேம்போக்கா கேட்டு விடாதீங்க. ஒவ்வொரு விஷயத்தையும் டீட்டெயிலா கேட்கணும். அப்பதான் அவங்களுக்கு எந்த அளவுக்கு அரசியல் புரிதல் இருக்குன்னு நமக்கு புரியும். இல்லாதனாலதான் அவர் பேசிட்டு அப்படி நம்ம சொல்ல முடியாதுல்ல, அப்படி சொல்ல முடியாதுல்ல. விஜயராஜ் என்ன அனுபவம் இருக்குன்னு பாப்போம். விஜயராஜ் டிமானிசேஷன்ல அவர் குரல் கொடுத்தாரு அப்படின்னு சொல்றீங்க, சரி. அதுக்கப்புறம் என்ன குரல் கொடுத்தாரு விஜயராஜ்? ஒரு நானா கேக்குறேன், இப்ப நீங்க என்னென்ன குரல் கொடுத்துருக்கீங்க சொல்லுங்க. இப்ப நான் திமுக காரனாவோ இல்ல அதிமுக காரனாவோ இல்ல நாம் தமிழரோ இல்ல மத்த கட்சியா இருக்கிறவனை என்ன நீங்க கேட்டா நியாயம். நான் சாமானியங்க. இங்க நீங்க இப்ப ஒரு கட்சி ஆரம்பிச்சு அனௌன்ஸ்மென்ட் பண்ணிருக்கீங்க. இப்ப நான் அதுக்குதான் வரேன். இப்ப நீங்க கட்சி ஆரம்பிச்சிருக்காரு, இன்னைக்கே நீங்க என்ன குரல் கொடுத்தாருன்னா இதுக்கு முன்னாடியே எதுவும் செய்யலையே. இதுக்கு முன்னாடியே எதுவுமே செய்யல. அப்ப இனிமேல் என்னத்த செய்ய போறீங்க நான் கேக்குறேன். இதுக்கு முன்னாடி வந்து தமிழக வெற்றி கழகம் வந்து முன்னாடி ஆரம்பிச்சாரா? ஒரு வருஷம் கட்சி ஆரம்பிக்கலைங்க. கட்சி ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி உங்களுடைய நிலைப்பாடு என்ன, உங்களுடைய கொள்கையை நான் கேட்கல, உங்களுடைய வந்து கோட்பாடு நான் கேட்கல. அட்லீஸ்ட் தமிழக மக்களுக்காக என்ன குரல் கொடுத்திருக்கிறீங்கன்னு தான் நான் கேட்கறேன். நான் சிம்பிளா ஒரு கேள்வி நல்லா புரிஞ்சு. உங்க தெருல ஏதாவது டாக்டர் இருப்பாரு, கிளினிக் வச்சிருப்பாருல்ல, அவர்கிட்ட போயிட்டு நீங்க வந்து இது மாதிரி ஏன் பண்ணல, நல்லது ஏன் பண்ணல, கெட்டது ஏன் பண்ணல, இதெல்லாம் கேட்பீங்களா? அவரு போயிட்டு அவர் டாக்டருங்க. டாக்டர் அதாவது ஒரு மருத்துவர்னாலே பொது சேவை தான், ஒரு காவல்துறையினாலே பொது சேவை தான். பத்தி கேட்கறது இல்லங்க. அப்படி இல்ல இந்த கட்சி இந்த மாதிரி பண்ணுது, விஜயராஜ் அதாவது ஒரு மருத்துவர் ஒரு பொது சேவைக்கு வராருன்னு போது ஒரு மருத்துவ பொது வாழ்க்கைக்கு இன்னைக்குதான் வந்து கட்சி ஆரம்பிச்சு இன்னைக்குதான் வராரு. ஆமாங்க. அப்ப நீங்க உங்களுடைய அறிக்கையில நீங்க என்ன பண்ணிருக்கீங்க இங்க பாருங்க. அதான் சொல்றேன். அதுக்கு முன்னாடி இந்த இன்னைக்கு நேத்துல இருந்து சொல்றேன். அப்ப எங்க தலைவர் வரும்போது ஏன் கேட்டீங்க? என்ன கேட்டோம்? எல்லா ஒவ்வொரு விஷயத்துக்கும் பிரச்சனை வந்து கேட்டாங்க. நோட் பண்ணீங்களா இல்லையா? ஒவ்வொரு விஷயத்துக்கும் தலைவர்கிட்ட தான் வந்து இது ஆட்சியில நடத்துறவங்கள அப்போசிஷன் பார்ட்டியை போய் கொஸ்டின் கேட்கல. கேட்டது ரஜினிகாந்த் கேட்டாங்க. 1000 புரியுதா? கட்சி ஆரம்பிக்காத ஒருத்தர்கிட்ட வந்து கேட்டாங்க. இங்கே விஜய் கிட்ட கேட்கல. ஒரு நிமிஷம் அவர் பேச அவ்வளவுதான் மரியாதை. புரிஞ்சுக்கோங்க. அனந்த் சார் அவரை பேச விடுவோம். இருங்க, என்ன இன்னைக்கு அனந்த் சார் கொதிக்கிறாரு என்னன்னு தெரியலையே. அசோக் சார் அனந்த் சார் கொதிக்கிறாரு. ஒரு நிமிஷம் விஜயராஜ் ஒரு நிமிஷம் ஒரு கேள்வி ஒண்ணு கேட்போம். அந்த கேள்விக்கான பதில் அவர் சொல்லட்டும். அதுக்கப்புறம் அடுத்த கேள்விக்கு போவோம். ஓகேவா அனந்த் சார்? விஜயராஜ், நான் கேட்ட கேள்வி ஒரே ஒரு கேள்வி. இந்த கேள்விக்கான பதில் இன்னும் வரல. இங்க 119 கட்சிகள் இருக்கு.
இப்ப விஜயகாந்த் இப்ப விஜய் அவர்கள் கட்சி ஆரம்பிக்கிறாரு. விஜயகாந்த் முதற்கொண்டு கட்சி ஆரம்பிச்சிருக்கிறாரு, உங்களுக்கு எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் தான். விஜய் கட்சி ஆரம்பிச்சிருக்கிறாரு, என்ன காரணத்துக்காக மக்கள் ஓட்டு போடணும் அதை மட்டும் எனக்கு சொல்லுங்க. இன்னைக்குதாங்க கட்சி ஆரம்பிச்சு இதுக்கு மேலதான் ஒரு கொள்கை. இப்ப நானே விஜய் ரசிகர் தான். இதுக்கு மேல அவர் எப்படி ஆக்டிவிட்டி இருக்குன்னு பார்த்தா நானும் முடிவு எடுக்க முடியும். எல்லா விஜய் ரசிகரும் அப்படிதான் இருப்பாங்க. அப்ப உங்களுக்கே அந்த குழப்பம், அப்ப ஒரு விஜய் ரசிகனுக்கே அந்த குழப்பம் இருக்கும்போது மற்ற ரசிகர்களுக்கோ மற்ற கட்சி தொண்டர்களுக்கோ ஒரு சாமானியனுக்கோ அந்த குழப்பம் இருக்கதான் செய்யும். நான் சொல்லிடுறேன். இப்ப இன்னைக்கு கட்சி ஆரம்பிச்சு இன்னைக்கே வந்து 110 கொள்கை பேஜை வந்து வெளியிட்டுருவாங்களா? ஏங்க, கட்சின்னு ஒண்ணு ஆரம்பிக்கும் போது அட்லீஸ்ட் உங்களுடைய நோக்கம் என்ன, உங்களுடைய குறிக்கோள் என்ன, அதையாவது நீங்க சொல்லணும்ல. அவர் என்ன தெரியுமா குறிக்கோள் விட்டுருக்காரு லெட்டர் பேட்ல? அப்ப அவருக்கு என்ன விட்டுருக்காரு? தமிழக வெற்றி கழகம் மூலமா அந்த லெட்டர் பேட்ல என்ன தெரியுமா கொடுத்திருக்காரு? இங்க ஊழலும் இங்க மலிந்த அரசியல் கலாச்சாரமும் இருக்கு. இது வந்து கடந்த 50 ஆண்டு அரசியல் வழக்கில் இல்லையா? மலிந்த அரசியல் இங்க கலாச்சாரம், மத அரசியல் இங்க இருக்கு. இது வந்து காலங்காலமா இந்திய ஜனநாயக நாட்டுல இருக்கதானே செய்யுது. இது என்ன புது கண்டுபிடிப்பா இருக்கு? எப்பா லியோக்கு எத்தனை டிக்கெட் விட்டாங்க? அது அங்க இருந்து எல்லாம் ஸ்டார்ட் பண்ணிருக்கணும். நீனு முதல்ல உன்னோட சினிமா இண்டஸ்ட்ரியில 10 கிளீன் பண்ணல நீங்க வந்துருக்கணும். ஜெயிலருக்கு என்ன வித்தாங்க? நாங்க உதயநகர்ல சொல்லட்டுமா 1000 ரூபாய்க்கு வித்தாங்க டிக்கெட். விஜயராஜ், ஒரு சினிமா பத்தி கேள்வி கேட்கும் போது பொங்கிட்டு உங்களால பதில் சொல்ல முடியுது உங்களால. ஆனா இல்ல இருங்க, நான் கேக்குறது பதில் சொல்லுங்க. அனந்த் சார் கடிச்சு வச்சிருவோம். அதுக்கு மேல நான் என்ன கேக்குறேன் விஜயராஜ், சிம்பிளா கேக்குறேன். ஒரு கட்சி ஒண்ணு ஆரம்பிக்கிறீங்க, எதுக்காக இங்க மக்கள் ஓட்டு போடணும் உங்களுக்கு? அதை முதல்ல சொல்லுங்க. நான் கொள்கையை கேட்கல, கோட்பாட கேட்கல, எதுக்காக ஓட்டு போடணும் அதை மட்டும் எனக்கு சொல்லுங்க. நீங்க வந்த முதல் கேள்வி என்ன கேட்டீங்க? திமுக அதிமுக என்ன செஞ்சது? நான் என்ன கேக்குறேன், திமுக அதிமுக கெட்டது மட்டும் தான் செஞ்சுதா, நல்லதே செய்யலையா? ஆமா, முக்காவாசி 70 to 80% கெட்டது மட்டும் தான் செஞ்சிருக்கு. இன்னைக்கு நீங்க ரேஷன் கடையில ரேஷன் வாங்கிருக்கீங்க விஜயராஜ்? ரேஷன் கடையில ரேஷன் வாங்க முன்னாங்க. அந்த வெங்காயம் எல்லாம் எங்களுக்கும் தெரியும். ரேஷன் கடையில ரேஷன் தான் வாங்க முடியும். ஆனா அந்த ரேஷன் கடையில இலவச அரிசியில இருந்து ஆரம்பிச்சு பருப்புல இருந்து கிட்டத்தட்ட மளிகை ஜாமான் வரைக்கும் கொண்டு கொடுத்தாங்களே, அந்த திட்டத்தெல்லாம் யாரு கொண்டு வந்தது? இந்த ரெண்டு கட்சிகள் தான் மாத்தி மாத்தி கொண்டு வந்தது. இன்னைக்கு இலவச இல்ல நீங்க இன்னைக்கு கேக்குறீங்களா திராவிட கட்சிகள் என்ன செஞ்சது அப்படின்னு? அவங்க செஞ்சதை மட்டும் நான் சொல்றேன். நான் இங்க திராவிட கட்சி திமுகவோ அதிமுகவோ பிஜேபி எந்த கட்சியும் கிடையாது. ஆனா அவங்க செஞ்சதை உண்மையா சொல்றேன். இங்க ஒரு இலவச உணவு திட்டம் இருக்கு தெரியுமா? அம்மா உணவு திட்டம் ஒண்ணு இருக்கு இல்லையா? அதுக்கு முன்னாடி நீங்க ப்ரீவியஸா போனீங்கன்னா இந்த குழந்தைங்களுக்கு சத்துணவு திட்டம், இந்த சத்துணவு திட்டத்தை முதல்ல யாரு கொண்டு வந்தது விஜயராஜ்? நீங்க சொல்லுங்க யாரு? இல்ல எனக்கு தெரியும். நீங்க சொல்லுங்க யாரு கொண்டு வந்தா? இல்ல நீங்க தானே அரசியலுக்கு வரீங்க, நீங்க தானே சொல்லணும். இல்லங்க நீங்க சொல்லுங்க. உங்க ரஜினி நீங்க மட்டும் பேசுங்க. யாரு கொண்டு வந்தா நான் சொல்றேன். சரி சொல்லுங்க. நாங்க ரஜினி ரசிகரா பேசுறப்பா கேள்வி கேட்டா எங்களுடைய அடையாளத்தை கேக்குறீங்க. அப்ப நான் உங்களுக்கு கேக்குறேன் விஜயராஜ், அப்போ விஜயராஜ் ஒரே ஒரு கேள்வி. யாரு கொண்டு வந்தா நான் சொல்றேன். உங்ககிட்ட ஒரு தெருவுல நீங்க ஓட்டு கேட்க போறீங்க விஜயராஜ், உங்க ஒரு தெருவுல ஓட்டு கேட்க போறீங்க. அவன் என்ன ஜாதி என்ன மதம், அவன் யார் ஆளு என்ன ஆளு இன்னார் ஆளுன்னு பார்த்துதான் பதில் சொல்லுவீங்களா? இல்லங்க நான் என்ன கேக்குறேன், இப்ப நீங்க ஒரு கேள்வி கேக்குறீங்க, உங்களுக்கு ஃபர்ஸ்ட் அது பதில் தெரியுமா யார் கொண்டு வந்தான்னு? ஆமா தெரியுங்க. உங்களுக்கு தெரியுமா கேக்குறேன். நாங்களா கட்சி ஆரம்பிச்சு வந்து நிக்கிறோம், நீங்க தானே கட்சி ஆரம்பிச்சு நிக்கிறீங்க. அப்ப சொல்லுங்க பதில். உங்களுடைய அரசியல் புரிதல் எந்த அளவு இருக்குன்னு சொல்லுங்க. சரி நான் சொல்லிட்டேன். ஃபர்ஸ்ட் சத்துணவு உணவு கொண்டு வந்து காமராஜர். கரெக்ட். சரி, அப்படிப்பட்ட காமராஜரை ஃபாலோ பண்ணுன்னு உங்களோட அர்த்தம் உங்க தலைவர் சொல்லியிருக்கிறாரு. இல்ல நான் ஒரு கேள்வி கேட்டேன், ஒரு கேள்வி கேட்டீங்களா? காமராஜரை ஃபாலோ பண்ணி அந்த இதை வந்து யார் கொண்டு வந்தா சொல்லுங்க. யார் கொண்டு வந்தது நீங்க சொல்லுங்க. அதுக்கப்புறம் அது எம்ஜிஆர் எடுத்துன்னு வந்து அதுக்கப்புறமா அதை அப்டேட் பண்ணாங்க. சரி, எம்ஜிஆருக்கு அப்புறம் யார் கொண்டு வந்தா? அதை கலைஞர் கொண்டு வந்தாரு, ஜெயலலிதா அந்த அம்மையா கொண்டு வந்தாங்க. கலைஞர் என்ன பண்ணாரு? என்ன பண்ணாரு சொல்லுங்க. என்னங்க பேசுறீங்க? திராவிட கட்சிகள் எதுவுமே தமிழ்நாட்டுக்கு எதுவுமே செய்யலையா? திமுக அதிமுக கெட்டது மட்டும் தான் செஞ்சதா? தமிழ்நாட்டுக்கு நல்லதே செய்யலையா? காங்கிரஸ் பிஜேபி தமிழ்நாட்டுக்கு கெட்டது மட்டும் தான் செஞ்சதா? அதுதாங்க சொல்றேன். இங்க பாருங்க, நீங்க சொல்றது வந்து நீங்க காமராஜோட முடிச்சிருங்க, எம்ஜிஆரோட முடிச்சிருங்க. இல்லையா இப்ப இருக்கிற ஸ்டாலின் இல்ல நான் மோடி ஸ்டாலின் வரைக்கும் வரேன். இவங்க ரெண்டு பேரும் ஆட்சியில கெட்டது மட்டும் தான் நடக்குதா? நல்லதே நடக்கலையா? மோடி ஏன் வரீங்க? நீங்க வந்து டிஎம்கே டிஎம்கே வாங்க. மோடி வந்து நம்ம இதுல வரவே முடியாது. என்னது ஏன் வரக்கூடாது? மதம் இன்னொரு வார்த்தை போட்டிருக்கீங்கல்ல உங்க லெட்டர் பேட்ல, அது அவரு அதுக்குள்ள வராருல, அவர் ஏன் வரக்கூடாது? பிஜேபி என்னைக்கு வந்து ஆட்சி பண்ணிருக்கு தமிழ்நாட்டுல சொல்லுங்க. இல்ல தமிழ்நாட்டுல கிடையாது. ஆட்சி பண்ணாதுன்னு உங்களுக்கு ஏங்க என்ன வேணா நடக்காது. நான் தமிழ்நாட்டை பத்தி தாங்க பேசிட்டு இருக்கேன். அவரும் தமிழ்நாட்டை பத்தி தான் கேள்வி கேட்கிறாரு.
டிஎம்கேடிஎம்கே பத்தி தான் எம்ஜிஆருக்கு பேசணும். அப்புறம் கலைஞர் என்ன பண்ணாருன்னு கேட்டீங்களா? கலைஞர் எதுவுமே பண்ணலையா இந்த இல்ல இல்ல உணவு திட்டத்துல? கேக்குறேன். இல்ல உணவு திட்டத்துல என்ன பண்ணாரு சொல்லுங்க, அந்த பாயிண்ட் மட்டும் சொல்லுங்க. என்ன ஏங்க பண்ணாரு? காலையில முட்டை போட்டாருங்க, காலையில முட்டை போட்டாருங்க. காலையில பசங்க குழந்தைங்க முட்டை எல்கேஜி பாய் போட்டுருக்காருங்க. கேட்டுட்டு இருக்கீங்க. உங்களுக்கு அதுதான் உங்களுக்கு கேக்குறேன். ஷார்ட்டா குழந்தை சொல்ல பிள்ளைக்கு கூட தெரியுது. புரியுதுன்னா விஜயராஜ் இருங்க. விஜயராஜ் ஏங்க சத்துணவு திட்டம் வந்து ஒரு கலைஞருங்க விஷயம் நான் சொல்லிடுறேங்க. சாப்பாட்டுல சத்துணவு திட்டத்தை வந்து அறிவிச்சது காமராஜ், கரெக்ட்டுங்களா? அதை வந்து மதிய உணவு திட்டமா கொண்டு வந்து எம்ஜிஆர். அதுல சரி வந்து ஆ முட்டை ஆட் பண்ணி போட சொன்னது வந்து கலைஞர், கபிலன் ஒரு நிமிஷம். கரெக்டா? ஆமா அப்புறம் ரெண்டு பண்ணிருக்காருங்க. முட்டையை ஆட் அதை பண்ணது இப்போ இல்ல இல்ல கேளுங்க. கேளுங்க அது இல்ல அதுல இல்ல இதுல ஆட் பண்ணீங்க, இதுல ஆட் பண்ணீங்க. இங்க இப்ப பாருங்க, கேட்டு ரெண்டு முட்டையை ஏங்க மாத்துனது கலைஞர் செல்வி ஒவ்வொரு ஜெயலலிதா. ஐட்டமும் அதுக்கப்புறம் வரவங்க எல்லாம் சப்சிக்வெண்டா ஆட் பண்ணாங்க. இல்ல இதெல்லாம் இல்ல இல்ல எல்லாருக்கும் நான் என்ன சொல்றேன், தெரியும். அதுல ரெண்டு முட்டையா என்னமோ மாத்துனது எவனுக்கு இங்க எதுவும் தெரியாத மாதிரி விஜய்க்கு தான் தெரிஞ்ச மாதிரி பேசுறீங்க. இல்ல இல்ல அண்ணா வந்து பிரியாணி யூடியூப் போடுவார்னு லைக் நினைக்கிறேன். நீங்க வந்தோடனே பிரியாணி போடுவீங்களா? ஒருத்தர் தான் இருக்கிறாரு பேசுவோம். ஓகே, தப்பா எடுத்துக்காதீங்க. ஒரு நிமிஷம் சபரி. கலைஞர் முட்டையை ஆட் பண்ணாருன்னா அது ரெண்டு முட்டையை ஆட் பண்ணது ஜெயலலிதா அந்த அம்மா வந்ததுக்கு அப்புறம் காவல்துறையில இருந்து இந்த இதுல டிராபிக்ல நிக்கிறாங்க இல்லையா, அவங்களுக்கு வந்து ஜூஸ் ஐட்டமு, அப்புறம் வந்து இந்த ஸ்கூல் பசங்களுக்கு வந்து முக்கியமா ஸ்கூல் பசங்க வந்து அதுல கீரை பொருட்கள் வாரம் கீரை பொருட்களை உள்ள ஆட் பண்ணாங்க. அந்த மாதிரி ஒவ்வொரு அதாவது ஒரு திட்டத்தை கொஞ்சம் கொஞ்சமா மேம்படுத்தி இந்த மாதிரி ஒவ்வொரு இது பண்ணிட்டு இருக்கிறாங்க. இது வரைக்கும் பண்ணியிருக்கிறாங்க. நான் என்ன சொல்றேன், நான் திராவிட கட்சிகளும் இங்க இருக்கக்கூடிய தேசிய கட்சிகளுக்கும் நான் வக்காலத்து வாங்க வரல. ஆனா அவங்க இது வரைக்கும் நல்லதே செய்யலையா, கெட்டது மட்டும் தான் தமிழ்நாட்டுக்கு செஞ்சிருக்காங்களா என்ன? கபிலன் ஒரு நிமிஷம். அவர் பிஜேபி என்ன ரோல் நீங்க கேட்டாரு. விஜய் ராஜ், நீங்க சங்கிகள் நீங்க என்ன பண்ணிட்டு இருக்காங்க, மாநில உரிமைன்னு நீங்க லெட்டர் பேட்ல போட்டு கொடுத்துருக்கீங்க. எதுக்கு போட்டு கொடுத்துருக்கீங்க? மாநில உரிமைகளை மீட்போம்னு போட்டு கொடுத்துருப்பீங்க. என்ன பண்றாங்கன்னு பேசிக் அரசியல தெரிஞ்சுட்டு வந்து பேசுங்க. தேங்க்யூ. ரேஷன்ல எவ்வளவு பர்சன்ட் சென்ட்ரல் போடுதுன்னு அதாவது தெரியுமா? சரி விஜயராஜ் கபிலன் பேசுறேன். ஒரே ஒரு கேள்வி, மறுபடியும் அந்த நான் ஆரம்பிச்ச கேள்வி எடுத்துக்க மறுபடியும் நிக்கிறேன். உங்க கட்சி எதை நோக்கி பயணம் செய்ய போகுது? உங்களுடைய நோக்கம் என்ன? உங்க கட்சியோட நோக்கம் என்ன? விஜயோட நோக்கம் என்ன சினி அரசியல்ல? விஜயராஜ் கிங்ஸ்ல கேக்குதா? அசோக் சார், அனந்த் சார் விஜயராஜ் ஜெயில் பறவையெல்லாம் போட்டு செய்தி தொடர்பாக போட்டுக்கிறாங்க. அப்புறம் என்னத்த பயணிக்கிறாங்க? இல்ல நான் என்ன கேக்குறேன், ஃபர்ஸ்ட் ஒரு நாள் லெட்டர் பல்ல போட்டுருவோம். ஊழல் லெட்டர் அரசியல். ரெண்டாவது வந்து பாத்தீங்கன்னா மதவாத அரசியல் இருக்கக்கூடாது, பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் போட்டாரு மேலேயே. எல்லாருமே மதவாத அரசியலுக்கு எந்த கட்சி சொல்லி சுத்திட்டு இருக்காங்க சொல்லுங்க. ஏங்க மதவாத அரசியல் இங்க இருக்கான்னு தமிழ்நாட்டுல? நீங்கன்னா செவ்வாய் கிரகத்துல ஸ்ட்ரைட்டா குதிச்சு வந்துட்டீங்க. இல்ல விஜயராஜ், இருக்கிறோம். அவர் கேட்ட கேள்வி கரெக்ட், அங்கதான் இருக்கோம். கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லுங்க. மதவாத அரசியல் தமிழ்நாட்டுல இருக்கு. தமிழ்நாட்டுல இல்லையா? எங்க இருக்கு? யார் பண்றா? எங்க இருக்கு? யார் பண்றா? விஜயராஜ் இப்ப எங்களுக்கு ஒண்ணுமே தெரியாதுங்க, நாங்க கை நாட்டுங்க. நீங்க சொல்லுங்க. விஜயராஜ் சிம்பிளா உங்களுக்கு சொல்றேன். விஜயராஜ், ஒரு இனத்துக்காக குரல் கொடுத்து ஒரு இயக்கமோ ஒரு கட்சியோ குரல் கொடுக்குதுன்னா அது இன வெறியாகுமா இல்ல இன அரசியல் ஆயிடுமா? கிடையாது இல்ல. அவங்க தங்களுடைய இனத்துக்காக ஒரு குரல் கொடுக்குறாங்க, அப்படிதான் கொண்டு வரணும். அதே மாதிரி ஒரு சாதிக்கு ஒரு கட்சி இருக்கு, அந்த சாதிக்கு அந்த இருக்கிற அந்த சாதி மக்களுக்கு ஒரு ஒரு பங்கு வேண்டும், எங்களுக்கு வந்து ஒரு முன்னுரிமை வேண்டும், எங்களை வளர்த்து விட எங்களுக்கு அரசாங்கம் உதவி செய்ய வேண்டும் அப்படின்னு சொல்ற கோரிக்கை தான் இந்த ஒதுக்கீடு, இடஒதுக்கீடு அப்படின்னு சொல்லி ஒண்ணு கொண்டு வந்தாங்க. சரிங்களா? கீழே படிப்பறிவற்ற இருக்கக்கூடிய மக்களை, கீழே இருக்கக்கூடிய மக்களை மேல கொண்டு வர்றதுதான் ஒரு முக்கியமான ஒரு விஷயமே. புரியுதுங்களா? அப்படி ஜாதி வாரியாகவும் மத வாரியாகவும் பின்தங்கி இருக்கக்கூடிய மக்களை மேல கொண்டு வர்றதுக்காக அந்தந்த மக்கள் ஒரு இயக்கம் ஒன்று ஆரம்பிச்சு அவங்க அரசியல் வராங்க. எதுக்காக? அவங்களுடைய மக்களுக்கு முன்னேற்றதா. இப்ப அதேதான், ஒவ்வொரு ஜாதிக்கும் ஒரு கட்சி இருக்கு. அந்த மாதிரி இங்க கிறிஸ்தவ கட்சி இருந்தாலும் நாங்க யாரும் இது பண்ண போறது இல்ல, முஸ்லீம் கட்சி இருந்தாலும் யாரும் எதுவும் சொல்ல போறது கிடையாது. அதே மாதிரிதான் இப்ப உங்கள கேக்குறது, இங்க மதவாத அரசியல் அப்படின்னு சொல்றீங்கன்னா இங்க மதத்தால வந்து பிரிஞ்சு ரொம்ப அடிச்சு கிடிச்சு உழைச்சிட்டு இருக்கிறாங்களா? இல்லையே. திராவிட கட்சிகள் தானே இங்க ஆளுது, திராவிட கட்சிகள் தானே இங்க இருக்கு, ஆட்சியில இருக்கு. அது எப்படி மதவாதம் உள்ள வந்து நிக்கும்? நான் கேட்கறது சிம்பிள் தான் விஜயராஜ். உங்ககிட்ட ஒரே ஒரு இதை கேள்விக்கிறேன். முதல் கேள்வி, அந்த முதல் கேள்விக்கு மட்டும் பதில் சொல்லுங்க, நான் அடுத்த கேள்விக்கு நான் போயிடுறேன். ஏன்னா இதுல சுத்திட்டு இருக்க முடியாது.
என்ன காரணத்துக்காக அவர் கட்சி ஆரம்பிச்சுட்டு வர்றார்? நீங்க சொன்ன கேள்வி ஆன்சர் என்னன்னா, இல்ல அறிக்கையில விட்டுருக்காங்க, அவர் வந்து மலிவான அரசியல் ஊழலை ஒழிக்கிறதுக்காக அரசியலுக்கு வர்றாரு, அப்புறம் வந்து இங்க மதத்தால பிரிஞ்சிருக்காங்க அவங்கள. மதவாத ரெண்டாவது வரும். ஊழல் ஊழல் இருக்கு ஒத்துக்கிறீங்களா? ஊழல் எங்கதாங்க இல்ல, அத முதல்ல சொல்லுங்க எனக்கு. ஒத்துக்கிறீங்களா? ஃபர்ஸ்ட் பாயிண்ட் ஒத்துக்கிறீங்க. சினிமாலயே ஊழல் இருக்குல்ல, அத ஒழிச்சீங்களா? ஒரு நடிகர் சங்க தலைவரா முன்னாடி வந்து நின்று ஒரு இல்ல விஜயகாந்த் அவர்கள் இதுக்கு கட்சி ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி நடிகர் சங்கத்துல உள்ள வந்து அங்க இருக்கிற பிரச்சனைகளை இது பண்ணாருங்க. நீங்க பண்ணீங்களா? ஒரு இல்ல அட்லீஸ்ட் உங்களுடைய இயக்கத்தை எடுத்துங்க, விஜய் மக்கள் இயக்கம். இங்க பாருங்க, உங்களுடைய விஜய் மக்கள் இயக்கத்துல இருக்கக்கூடியவங்க, உங்களுடைய மாவட்ட தலைவர் யாரு? தூத்துக்குடி மாவட்ட தலைவர் யாரு? ஜெகன், பில்லா ஜெகன். அவர் மேல ஏகப்பட்ட வழக்குகள் இருக்கு, கொலை குற்றங்கள் இருக்கு. அவரை தூக்கி பக்கத்துல வச்சுக்கிட்டு நீங்க தூத்துக்குடியில வந்து நீங்க இது கொடுக்குறீங்க, சேவைகள் செய்யறீங்க. எப்படிங்க அது? ஆடியோ லாஜிக்கே ஃபேக் டிக்கெட் அடிச்சிட்டு நீங்க ஊழல பத்தி பேசிட்டு இருக்கீங்க. இரண்டாவது கேள்வி ஒண்ணு கேட்டுறேன். என்னுடைய இரண்டாவது கேள்வி, உங்களுடைய மாசம் உங்களுடைய இளைஞரணி. ஒரு நிமிஷம் போவாதீங்க, நான் அரசியலுக்கே வரேன், நான் சினிமாக்கு போல, நான் மேம்போக்கா பேசல, நான் பொதுவா பேசுறேன். ஒரே ஒரு கேள்வி நல்லா புரிஞ்சுங்க விஜயராஜ், நான் கேட்கறது இங்க சிம்பிளான ஒரே கேள்வி. உங்களுடைய போன மாசம் விஜய் மக்கள் இயக்கத்துடைய இளைஞரணி தலைவர் இங்க சென்னையில மசாஜ் பார்லர் ஒண்ணு நடத்தி பிராத்தல் கிட்டத்தட்ட விபச்சார வழக்குல கைது செய்யப்பட்டார்கள். இது விஜய் மக்கள் இயக்கம் கண்டுக்குச்சா? விஜய் மக்கள் இயக்கத்தின் தலைவர் என்ன சொன்னாரு? அதோட கருத்து என்ன? பொதுச் செயலாளர் யாரு உங்க கட்சியில? என்ன இது வரைக்கும் நடவடிக்கை எடுத்திருக்கிறீங்க? உங்களுடைய இயக்கத்தில் இருக்கக்கூடிய தவறுகளே உங்களால சுட்டி காட்ட முடியல அப்படின் போது தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பிரச்சனையை நீங்க எப்படிங்க சுட்டி காட்டி நீங்க எப்படிங்க அதை தீர்த்து வைப்பீங்க? பதில் சொல்லுங்க. அப்படியே புசியான கையில இருக்கிற அந்த இருக்கிற அல்ன கோப்பியே அதுக்கு மேல புரிஞ்சீங்க. மைக்ல இருக்கிற அத்தனை பேரும் புரிஞ்சுங்க. நான் டிஃபைன் பண்றேன், ஒரு நிமிஷம் இருங்களா. இல்ல ஒரு நிமிஷம் இரு மதனே. உங்களுடைய கேள்விகளை ஒன் பை ஒன்னா கேளுங்க. இல்லைன்னா அவருக்கு குழப்பம், இல்லைன்னா அவர் நம்மளை ஏதோ ஒதுக்கி வைக்கிறாங்க அப்படின்ற மாதிரி அவர் காழ்ப்புணர்ச்சியில தப்பி போயிடுவாரு அவர். அதனால ஒன் பை ஒன்னா கேளுங்க. நான் கேட்கக்கூடிய முதல் கேள்விக்கு நீங்க பதில் சொல்லிட்டு அடுத்தது செல்வ பாண்டியன் மதன் கேட்கக்கூடிய கேள்விக்கு நீங்க பதில் சொல்லலாம் விஜயராஜ். இல்ல நான் கேள்வி எல்லாம் கேட்க வரல, ஒரு நிமிஷம். நீங்க இதெல்லாம் பண்ணுங்க. ஆனா வந்து இந்த டிஎம்கே அப்புறமா ஏடிஎம்கே அப்புறமா வந்து இவங்க பிஜேபி அவரு தான் கேட்டாரு, திமுக அதிமுக என்ன செஞ்சதுன்னு அவரு தான் கேட்டாரு. அதுதான் ப்ரோ கேக்குறேன், என்ன பண்றீங்க? நானும் திரும்பி கேட்பேன். அது ஓகேவா? ஒன்னும் கிளிக்கல. நேத்து பார்த்தா ஒரு பழனி கோயில்ல வந்து மத்த சாதி மத்த மதத்துக்கு போகக்கூடாதுன்னு பண்றானுங்க. ஓகேவா? இந்த மாதிரி பிரச்சனை வருது. இந்த அரசு கிழிச்சு மதன் ஒரே நிமிஷம். நேத்து இந்த பழனியில வந்த கோர்ட்டு இது வந்துச்சுல, ஆர்டர் வந்துச்சுல, என்ன கிழிச்சுருந்தாங்க டிஎம்கே அப்படின்னு சொல்லி அவங்கள கேள்வி கேளுங்க. அதெல்லாம் விட்டு புதுசா வரப்ப நீங்க அடிங்க வேணாம்னு சொல்லல. அதுக்குன்னு டிஎம்கே வந்து நல்லா சொல்லாதீங்க. அவனுங்களும் பிராட் பர்சன் தான். ஓகேவா? மதன் கிட்ட ஒரு கேள்வி. மதன், அந்த இது யாரு கொடுத்தா? அந்த இது யாரு போட்டா? யாருன்னா கொடுக்கட்டா? அரசு வக்கீல் நீ தான்டா. என்ன கிழிச்சிங்க போயிட்டு நீங்க? ஹைகோர்ட் ஸ்டேடா? அரையும் குறையுமா படிச்சு எதுவும் வராதீங்க. மதுரை கோர்ட்ல தீர்ப்பு ஒரே நிமிஷம் இருங்க. இப்ப நான் என்ன கேக்குறேன், எல்லாருமே வந்து அந்த மாதிரி சொல்லலாம். நான் வந்து முஸ்லீம் போயிருக்கேன், தர்காவுல போயிருக்கேன். ஒரு நிமிஷம் மதன், விஜயராஜ் ஒரு நிமிஷம். மதன் ஒரு நிமிஷம். இங்க இந்த ஸ்பேஸ்ல திமுக நல்லது செய்யுது, அதிமுக நல்லது செய்யுது, இல்லை வந்து விடுதலை சிறுத்தை கட்சியிலேருந்து பாட்டாளி மக்கள் கட்சியிலேருந்து காங்கிரஸ் பிஜேபி எல்லா கட்சிக்கும் சப்போர்ட் பண்ணி இங்கே நம்ம விஜய் கட்சி எதிர்க்கல. முதல்ல ஒரு விஷயம் புரிஞ்சுங்க. நான் இங்கே கேட்க வர்றது அவர்கிட்ட, விஜயராஜ் கிட்ட ஒரு கேட்ட கேள்வி. விஜய் எதுக்காக அரசியல் கட்சி ஆரம்பிக்கிறார்? என்ன நோக்கம், என்ன காரணம், எதுக்காக வராரு, என்ன அவருடைய நோக்கம் என்ன அப்படின்னு வரும்போது இங்கே திமுக அதிமுக என்ன செஞ்சுன்னு அவர் பதில் கேள்வி கேட்கிறார். அப்போ திமுக இருக்கக்கூடிய சப்போர்ட் பண்ணக்கூடிய நபர்கள் மேலே வந்து பேசும்போது
திமுக அதிமுக கெட்டது மட்டும்தான் செஞ்சிருக்கேன் நான் தமிழ்நாட்டுக்கு. காங்கிரஸ் பிஜேபி இந்தியாவுக்கு வந்து கெட்டது மட்டும் தான் செஞ்சிருக்கேன், நல்லது செய்யல. பொதுவா பேசுவோம். அப்படி பார்க்கும்போது அந்த விதத்துல தான் அவர்கிட்ட நம்ம கேள்வி கேட்கும் போது நம்ம இங்க குறிப்பிட்ட ஒரு கட்சிக்கு சப்போர்ட் பண்ணி இது பண்ணி நம்ம இங்க பேசுறது கிடையாது, நான் பேசுறது கிடையாது முக்கியமா. ஓகே, ஒவ்வொருத்தருக்கும் தனிப்பட்ட முறையில ஒவ்வொரு கட்சிகள் வெறுப்பு இதெல்லாம் இருக்கும். ஆனா அது இந்த இடத்துல காட்டக்கூடாதுன்னு நான் சொல்ல வரேன். புரியுதா? ஓகே மதன், அந்த லா மாதிரி எப்படி போச்சு, ஃபாலோ அதனால பண்ணணும்ன்றத தெரிஞ்சிட்டு வாங்க மதன். ஓகேவா? இல்லடா அப்புறம் அரசியல் பேசலாம். அருணால தெரியும் போது தானே இருக்கு போர்டு வைக்கிறது டீச்சிங் கேட்பேன் நானு. அந்த போர்டு ஒரு வருஷமா இருக்கான், என்ன டேய் டீச்சிங்ல அப்ப என்னடா டேய் நீங்க இது தெரியும், நீங்க உங்களுக்கு சாமி பிடிக்காதுன்னா விட்டுட்டு போங்கடா. டேய் இது போர்டு வச்சு போறீங்க. ஹைகோர்ட்ஸ்டா, என்னடா என்ன பேசிட்டு ஹைகோர்ட் டேய் ஃபர்ஸ்ட் அந்த போர்டு சரி வச்சு சரி 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 மதன் 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 அந்த இந்த அரசியல் அப்புறம் பேசுவோம் மதன். மதன் அத பத்தி அப்புறமா பேசலாம் மதன். அத பத்தி இன்னொரு நாள் பேசுவோம். இந்த அரசியல் இந்த அரசியல் இப்ப இங்க பேசக்கூடிய நேரம் இல்ல, இதுக்கான நேரங்கள் எல்லாம் இருக்கு மதன். அவசரப்படாத, பொறுமை. அரசியல் என்னைக்குமே பொறுமை தான் இருக்கணும். பொறுமை இல்லைன்னா டக்குன்னு அரசியல் கட்சி ஆரம்பிச்சுட்டு வர மாதிரி தான் இருக்கும். சரியா? கொஞ்சம் பொறுமையாரு. இது வேற மாதிரி டைவர்ட் ஆகுது. விஜயராஜ் கேக்குதுங்களா? கே சினிமா வெயிட் பண்ணுங்க, செலவு பண்ணின்னு ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணுங்க, தப்பா எடுத்துக்காதீங்க. விஜயராஜ் கேக்குதா? இல்ல நான் மதனுக்கு ஒரே லைன்ல முடிச்சிடுறேன். இங்க ரெண்டு பக்கமுமே வந்து 50 வருஷமா சரி திராவிட கட்சிகள் தான் ரெண்டு பக்கமும் மாஞ்சு ஆழ்ந்துட்டு இருக்காங்க. அப்படி இருக்க சொல்ல இங்க நீங்க சவுத்துலயே பாத்தீங்கன்னா அதிகமான கோயில்களை இருக்கிற இடம் நம்ம தமிழ்நாடு தான். அவங்க நினைச்சா ஆகுது. சரிங்களா? அத வந்து நான் சொல்லிடுறேன், அவ்வளவுதான். மதனுக்கு மட்டும். விஜயராஜ் கேக்குதா? இது வந்து பொதுவா எல்லா கட்சிக்கான அரசியல் இடம் கிடையாது. இது நல்லா புரிஞ்சுக்கணும். இது நான் விஜய் மக்கள் இயக்கம் ஆரம்பிச்சிருக்கிற தவக்க என்ற கட்சியோ கேள்வி கேட்கக்கூடிய இடம் தான் இது. நான் ஒரு சாமானியனா ஒரு புது கட்சி ஒண்ணு வந்திருக்கு. திமுக அதிமுக காங்கிரஸ் பிஜேபி விடுதலை சிறுத்தை பாட்டாளி மக்கள் கட்சி கம்யூனிஸ்ட் எல்லா கட்சியும் இங்க இருக்கு. நான் ஏன் தவகக்கு ஆதரிக்கணும்? சிம்பிளா சொல்லுங்களேன் விஜயராஜ். அறிக்கையிலே போட்டிருக்காருங்க. இதுக்கு மேல நாங்க என்னங்க அறிக்கையில விட்டுருக்காப்ல? 3 பக்கம் அறிக்கை விட்டுருக்காப்ல. நான் படிச்சும் இந்த அறிக்கையை நான் படிச்சுட்டேன். என்ன போட்டிருக்காப்ல? ஊழலை ஒழிக்க நான் அரசியலுக்கு வருவேன், இங்க வந்து மத அரசியல் பிளவுபட்டு கிடக்க, அதை நான் ஒற்றுமையாக்க போறேன்றாரு. யார் ஒற்றுமையாக்கணும்? அப்ப எல்லா மதமும் சம்மதம், எல்லா மக்களும் இதுன்னு சொல்லி அதன் மூலமா பிரச்சாரம் ஏதாவது இதுக்கு முன்னாடி ஏதாவது பண்ணிருக்காரா? இல்ல ஊழல் சம்பந்தப்பட்ட ஏதாவது படங்கள் பண்ணிருக்காரா? கடைசியா தமிழன் படம் பண்ணாரு. கட்சி வந்து இன்னைக்குதான் ஆரம்பிச்சிருவாரு. இனிமேதான் நம்ம வந்து அவரை பத்தி விமர்சனம். நீங்க கட்சி அறிக்கையை விட்டுட்டீங்க. இங்க பாருங்க, நீங்க கட்சியை ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணி முடிச்சிட்டு நீங்க தப்பா புரிஞ்சுக்கிட்டு இருக்கீங்க விஜயராஜ். ஒரு கட்சியை வந்து பொதுக்குழு கூட்டம் ஒண்ணு நடத்தி டிஎம்கே பத்தி நீங்க என்ன சொன்னீங்க? நீங்க 5 சீட் ஜெயிச்சாங்க பார்த்து. ஆமா, மெல்ல மெல்ல ஆட்சி பிடிச்சாங்க. எடுத்தோட கட்சி ஆரம்பிச்ச உடனே அவங்க ஆட்சி பிடிக்கலையா? இல்ல இங்க பாருங்க, நான் சொல்லிடுறேன். இதுக்கு மேல அவர் கமல் மாதிரி வந்து பண்றாரா? பொறுத்துதான் நம்ம வந்து அவருக்கு மேல அவரோட ஒரு நிமிஷம் அந்த 3 பக்கத்தை நான் ஃபுல்லா தெளிவா போட்டுருக்காப்ல. இருக்கு ப்ரோ, இருக்கு. ஒரு ஒருத்தரா அந்த 3 பக்கத்தை நான் ஃபுல்லா படிச்சு பார்த்தேன். திமுக சொல்றதுனால சொல்றேன், திமுக ஒரு நீண்ட பெரிய வரலாறு இருக்கு. மதனே சபரி, நான் இப்பயே சொல்றேன், உங்க 2 பேருக்குள்ள ஏதோ ஒண்ணு புகையுது அப்படின்றது மட்டும் எனக்கு நல்லா தெரியுது. அது இங்க காட்ட வேணாம், ரெக்கார்ட் பேச பாத்துக்க. நான் திமுக பத்தி பேசல ப்ரோ, ஒரு நிமிஷம் ப்ரோ. நான் யார பத்தியும் பேசுறேன். நான் 3 பக்கம் அறிக்கையும் படிச்சு பார்த்தேன். நான் அந்த அறிக்கையில இருக்கிறது மட்டும் சொல்லிடுறேன். ஓகேவா? என்ன சொல்லியிருக்காப்லன்னா, கட்சியை போதைக்கு பதிவு தான் பண்ணிருக்கோம். ஓகேவா? மேற்கொண்டு நாங்க கட்சியோட கொள்கையும் சரி, கட்சியோட முதல் பக்கம் ஃபர்ஸ்ட் பேராகிராஃப் படி மதனே. ப்ரோ இருங்க ப்ரோ, அதெல்லாம் விடுங்க ப்ரோ. அதுக்கப்புறமா இல்ல படிங்க ப்ரோ. ஃபர்ஸ்ட் நீங்க ஃபுல்லாவே நான் அதெல்லாம் படிச்சு முடிச்சிட்டேன் ப்ரோ. விஜய் மக்கள் இயக்கம் பல வருடங்களாக தன்னால் இயன்ற வரையில் பல்வேறு மக்கள் நலத்திட்டங்களையும் சமூக சேவைகளையும் நிவாரண உதவிகளையும் செய்து வருகிறது. நீங்கள் அனைவரும் அறிந்ததே. இருப்பினும் முழுமையான சமூக பொருளாதார அரசியல் சீர்திருத்தங்கள் கொண்டு வர ஒரு தன்னார்வ அமைப்பினால் மட்டும் இயலாது காரியம். அதற்கு அரசியல் அதிகாரம் தேவைப்படுகிறது. அதனால் தற்போதைய அரசியல் சூழல் பற்றி நீங்கள் அனைவரும் அறிந்த நிர்வாக சீர்கேடுகள் மற்றும் ஊழல் மலிந்த அரசியல் கலாச்சாரம் ஒரு புறம் என்றால், நம் மக்களை சாதி மத பேதங்கள் வாயிலாக பிளவுபடுத்த துடிக்கும் பிளவுவாத அரசியல் கலாச்சாரம் மறுபுறம். இப்ப இத ரெண்டுத்தையும் மட்டும்தான் நோக்கமா?
விஜயராஜ் இன்னும் அந்த கட்சியோட கொள்கையை அவர் கொள்கையை அறிவிக்கல ப்ரோ. அதுல இந்த நல்லா புரிஞ்சுக்கணும். ஒரு லெட்டர் பேட்ல மதன் ஆரம்பிச்சிருக்காருங்க. நல்லா புரிஞ்சுக்கணும் மதன். விஜயராஜ் இல்ல விஜயராஜ், முதல்ல ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுக்கணும். ஒரு கட்சி தலைவன் முதல்ல வந்து வணக்கம் மக்களை அப்படின்னு சொல்லிட்டு பேச ஆரம்பிக்கிறது முதல்ல என்ன டாபிக், முதல்ல நீங்க எதை தொடுறீங்க அப்படின்றதுதான் முக்கியம். இந்த டாபிக் இருக்கு இல்லையா, இது எல்லா கட்சிகளும் வரவேற்கக்கூடிய விஷயம். எல்லா கட்சிகளும் இந்த இதுல கொள்கையில அவங்களுக்கு இது இருக்கு. மதவாதம் இல்லாத ஜாதி பேதமற்ற ஒரு அரசியலை இங்க வந்து சாமானியனுக்கான ஒரு அரசியலை கொண்டு வரணுன்றது எல்லா கட்சியும் சொல்லியிருக்கு. ஊழலை ஒழிப்பும், ஊழல் இல்லாத அடிப்படை அரசியல் நாங்க எல்லா கட்சிகளும் சொல்லியிருக்கு. சொல்லாத கட்சிகளே கிடையாது. அதுக்குதான் இப்ப நான் கேக்குறேன், ஒரு நிமிஷம் மதனே, இருமதனே, நீ கிட்டத்தட்ட விஜய் மக்கள் இயக்கத்துக்கு நீ சப்போர்ட் பண்ற மாதிரி நீயே மன்னத்துக்கு தலையிலுக்கு மன்னவரை போட்டிக்காத. இரு ஒரு நிமிஷம் இரு. விஜயராஜ் வந்து ஹரிஸ் அவரோட இருக்காரு. அவரு விஜயராஜ் என் கேள்வி ஒரு நிமிஷம் இரு மதனே. விஜயராஜ் என்கிட்ட நான் உங்கள்கிட்ட கேட்க வேண்டிய ஒரே ஒரு கேள்வி, எல்லா கட்சியோட கொள்கை தான் உங்க கொள்கை அப்படின்னா அப்போ உங்க கட்சிக்கும் மத்த கட்சிக்கு என்ன வித்தியாசம்? நாங்க ஏன் உங்களுக்கு ஓட்டு போடணும்? பதில் சொல்லுங்க. யாரும் பேசக்கூடாது. விஜயராஜ் நீங்க பதில் சொல்லுங்க. வந்து இருங்க, கட்சி ஆரம்பிச்சோன்னு ஸ்டார்டிங்லயே போட மாட்டாங்க. நல்லா ஒரு புரிஞ்சு, ஒரு கட்சி ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ண முடியுது. இருங்க ஒரு கட்சி ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ண முடியுது. ஒரு கட்சி ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ண முடியுது. பொதுக்குழு கூட்டம் நடத்த தெரியுது. வெளில வந்து பேட்டி கொடுக்க தெரியுது. பொதுச் செயலாளர் இருக்கிற புசி ஆனந்த் வந்து பேட்டி கொடுக்க தெரியுது. ஆனா கட்சியோட கொள்கையை மட்டும் வெளியில தெரியல. என்னங்க அது? இல்லங்க, நீங்க கேட்க எப்படி தெரியுமா இருக்கு? இன்னைக்கு கட்சி ஆரம்பிச்சு நாளைக்கே சிஎம் குழந்தை இன்னைக்கு தாங்க பிறந்துச்சு. குழந்தை இன்னைக்கு தான் பிறந்துச்சு. அட்லீஸ்ட் குழந்தைக்கு என்ன பேர் வைக்கணும் முடிவு பண்ணிருப்பீங்கல்ல. காலேஜ் போயிடுமா? இல்லங்க, குழந்தை பிறந்தோன்னு காலேஜ் போயிடுமா? நீங்க சொல்லுங்க. காலேஜ் போவாது. இப்படித்தானே சொன்னாரு என் தலைவன். நான் இன்னும் கல்யாணம் பண்ண போறேன், அதுக்குள்ள குழந்தைக்கு பேர் என்னன்னு சொல்லி கேட்டு அன்னைக்கு மட்டும் இனிச்சது இன்னைக்கு கசக்குதோ? அன்னைக்கு ஏன் தலைவன் வந்து கட்சி கொள்கை பேருன்னு கேட்க மட்டும் அன்னைக்கு இனிச்சது இன்னைக்கு கசக்குதோ? அதே கேள்விதானே நீங்க பதிலுக்கு நாங்க கேக்குறோம். இல்ல இதே ரஜினி வந்தாலும் மாற்று அரசியல் நோக்கி இது பண்ணா. ஆமா, இப்ப நீங்க மட்டும் என்ன சொல்றீங்க? சிஸ்டம் சரியில்லைன்னு நாங்க சொன்னதான் நீங்க விரிவாக்கமா தமிழ்ல சொல்லிருக்கீங்க. இங்கிலீஷ்ல சொன்னா நீங்க தமிழ்ல சொல்றீங்க. இவ்வளவுதான் வித்தியாசம். நீங்க இது அறிக்கையில நாங்க கட்சி ஆரம்பிச்சிருந்தா எங்களோட கொள்கையை சொல்லியிருப்போம். ஆனா நீங்க கட்சி ஆரம்பிச்சிட்டீங்க, அப்ப கொள்கையை சொல்லுங்க. நீங்க கட்சி ஆரம்பிச்சோன்னா இப்ப காலைல கட்சி ஆரம்பிக்கிறதான ஈவினிங் வந்து புக் போட்டுருவீங்களா? கொள்கை புக் எது ப்ரோ? கபிலன் ப்ரோ கட்சி ஆரம்பிச்சிட்டாரு. ஆனா கொள்கையை வந்துட்டு அவர் புசியானன் சொல்லணுமா இல்ல அவரு கட்சி தலைவர் வந்து இவரு வந்து பொதுச் செயலாளர் யாரு? இல்ல ப்ரோ, முதல்ல வந்து தளபதி விஜய் வந்துட்டு அவர் அனௌன்ஸ் பண்ணுவாரு கொள்கை என்னன்னு. அவர் தான் அனௌன்ஸ் பண்ணுவாரு ப்ரோ. லெட்டர் பேட் மட்டும் தான் நீங்க அனௌன்ஸ்மெண்ட்னு எடுத்துக்காதீங்க. அது நான் வந்து பார்ட்டி ஆரம்பிச்சிருக்கேன்னு சொன்னது. சொல்ல முடியும், வேற என்னன்னு சொல்ல முடியும்? சோசியல் மீடியா ஓகேங்களா? ஏங்க இல்ல அவர் வந்து கட்சியோட அவர் வந்து முன்னு ஸ்பீச் கொடுத்தாரா? இலக்கிய சினிமா இப்ப நீங்க கொள்கை என்னன்னு சொல்லலைன்னா நீங்க என்ன சொல்லிருக்கீங்களோ அதை வச்சுதான் நாங்க பேச முடியும். அதுதான் ப்ரோ டைம். இப்ப முன்ன ஆரம்பிச்சு இன்னும் 3 மணி நேரம் கூட ஆகலையா? அதுக்குள்ள எல்லாமே வந்து அவர் எப்படி சொல்லிட முடியும்? நான் கொள்கையை கேட்கல, ஒரே ஒரு கேள்வி எனக்கு இது மட்டும் பதில் சொல்லுங்களேன். இவர்கிட்ட விஜயராஜ் கிட்ட கேட்ட கேள்வியை உங்கள்கிட்ட கேட்கிற சுகுமார் நான் கேட்கிறேன். சொல்லுங்க ப்ரோ. இங்க இருக்கக்கூடிய எல்லா கட்சிகளும் 119 கட்சிகள் இருக்கு. 120 கட்சிகளும் உங்க கட்சி வந்திருக்கு. என்ன காரணம்? எதுக்காக நீங்க அரசியலுக்கு வந்திருக்கிறீங்க? சிம்பிளா சொல்லுங்களேன். இன்னைக்கு தமிழ்நாட்டுல யாரு நீங்க நினைச்சாலும் சரி, நான் நினைச்சாலும் அரசியலுக்கு வரலாம். அதுக்கு நீங்க கேள்வி கேட்கிற உரிமை உங்களுக்கு இருக்கு. பதில் சொல்ற அது யார் வேணா பதிலும் சொல்லலாம். அதுக்கு நீங்க கேட்டதுக்கான கேள்வி பதிலுக்கு சொல்றேன். அவருக்கு வந்து அரசியல்ல வந்துட்டு ஏதோ வந்து இந்த நம்ம தமிழ்நாடு மக்களுக்கு ஏதோ செய்யணும் அப்படின்ட்டு வந்து அவருக்கு ரொம்ப நாளாவே இருக்கு. அவர் படங்கள்லயும் அது ரிஃப்ளெக்ட் ஆயிருக்கு. ஏன் அரசியலுக்கு வந்தாதான் வந்து அது ப்ராப்பரா செய்ய முடியும் ப்ரோ? அப்படி என்ன அதிகாரம் வாங்கி செய்யற அளவுக்கு என்ன திட்டங்கள் வச்சிருக்கீங்க? அதிகாரம் வாங்காம இங்க வந்து செஞ்சா அது வந்து பல பிரச்சனைகள் வரும் அப்படின்றதுக்கான உதாரணம் என்னன்னா, இந்த ஃப்ளட் அப்போ வந்துட்டு நிறைய என்ஜிஓ வந்துட்டு நிறைய பேர் ஹெல்ப் பண்ண வந்தாங்க. அப்ப அங்க இருக்கிற ஏரியால இருக்கிற கவுன்சிலர் சில பேருங்கெல்லாம் என்ன பண்ணாங்க அப்படின்னா, எங்க சென்னை ஃப்ளட் எந்த கவுன்சிலர்னு இல்ல ப்ரோ. நான் வந்து இந்த ஒரு தரப்பு கட்சி மட்டும் இல்ல, ஒரு தர கட்சி மட்டும் இல்ல ப்ரோ. இங்க சொல்றது என்னன்னா, கவுன்சிலர்னா வந்து டிஎம்கேல மட்டும் தான் இருப்பாங்க, ஏடிஎம்கேல மட்டும் தான் இருப்பாங்க இல்ல, சுயேட்சையா கூட இருக்காங்க. அப்ப இங்க ஒரு நல்லது செய்யறது கூட இங்க உங்களுக்கு அதிகாரம் தேவைப்படுது. அதனால அதிகாரம் தேவைப்படுது. சரி சரி ஒரு நிமிஷம் இருங்க.
ஒரு நிமிஷம் ப்ரோ. அதாவது வந்துட்டு ஒரு சாதா என்ஜிஓவும் விஜயும் ஒண்ணா? அப்போ விஜய் இல்ல இல்ல இருக்கிற ஃபேமும் சாதா என்ஜிஓவும் அவருக்கு இப்போ சின்ன லெவல்ல உதவி யாரு வேணா செஞ்சுட்டு போயிடலாமே. அவரு ஃபுல்லா பெரிய லெவல்ல தமிழ்நாடு மக்கள் மொத்தத்துக்குமே செய்யணும்னு நினைக்கிறாரு, அவ்வளவுதான். ப்ரோ எல்லாருக்குமே ஆசை. ஒரு நிமிஷம் இருக்குங்களா? எம்ஜிஆரும் சரி, அம்மாடி சிவாஜியும் சரி எல்லாம் கட்சி ஆரம்பிச்சாங்க. ரஜினிகாந்த் சாருமா சொல்லியிருக்காரு, நான் அரசியலுக்கு உறுதினு சொல்லியிருக்காப்புல. எல்லாருக்கும் அரசியல் ஆசை இருக்கும் ப்ரோ. சும்மா இங்க எல்லாருக்கும் 19 ஆசைன்னு சொல்றது. பெரிய நடிகராக இருந்தா கண்டிப்பா அரசியல் ஆசை இருக்கும் அவங்களுக்கு. ஓகேவா? அதுக்காக தான் அவங்க வராங்கன்னு வச்சுக்கோங்க. அதுல என்ன தப்புன்னு கேக்குறேன் நானு. அரசியல் வர்றது தப்பு இல்ல. அரசியலுக்கு வர்றதுக்கு முன்னாடி நான் கேக்குறேன் மதனு, அதே கேள்வி நான் கேக்குறேன். விஜயகாந்த் அரசியல் கட்சி ஆரம்பிச்சுட்டு இங்க உள்ள வர்றதுக்கு முன்னாடி இங்க நடிகர் சங்கத்துல இருக்கிற பிரச்சனையை தீர்த்து முடிச்சுட்டு அதுக்கப்புறம் உள்ள வந்தாரு. தன்னுடைய ஆளுமை தன்மையை நிரூபிச்சாரு. எப்படி ஒரு பிரச்சனையை என்னால ஒரு தன்னுடைய ரசிகர் மன்றத்திலேயோ தன்னுடைய இயக்கத்திலேயோ ஒரு பிரச்சனை ஒண்ணு வருதுன்னா அதை என்னால சரி பண்ண முடியும்னு சரி பண்ணி காட்டினாரு. கட்சியை கட்டுக்கோப்பா நடத்தினாருங்க. இங்க இருக்கக்கூடிய எல்லா கட்சிகளுமே ஆரம்பத்துல இப்ப இருக்கிறத விட்டுருங்க, ஆரம்பத்துல தன்னுடைய கட்சிகளையும் தன்னுடைய ரசிகர்களையும் தன்னுடைய தொண்டர்களையும் ஒரு கட்டத்துல கட்டுக்கோப்பா நடத்தினாங்க. அவங்க மூலமா சில பிரச்சனைகள் வருதுன்னா அட்லீஸ்ட் என்னன்னா கூப்பிட்டா கேட்கணும், அந்த அளவுக்காக நடத்தினாங்க. ஆனா நடிகர் விஜய் அவர்கள் கட்சி ஆரம்பிக்கிறார் அப்படின்னா நீங்க இது வரைக்கும் நடத்தின விஜய் மக்கள் இயக்கம் மூலமா எவ்வளவு பிரச்சனைகள் வந்திருக்கு, என்னென்ன வந்திருக்கு, நீயே இந்த ஸ்பேஸ்ல ஏன் ஸ்பேஸ்ல பேசியிருக்கிற. ஃபார் எக்ஸாம்பிள் போன மாசம் பிராத்துல ஒண்ணு நடந்தது. 2 பெண்மணிகளை வச்சு இது பண்ணீங்க. அடுத்தது ஒரு மாவட்ட செயலாளர் கிட்டத்தட்ட கொலை கேஸ்ல சொந்த தம்பியை கொலை பண்ணி கேஸ் நடக்குது, அதுல பெயில் வந்திருக்கிறாரு. அவர் பக்கத்துல வச்சுக்கிட்டு நீங்க நன்கொடை செய்றீங்க. அப்ப நான் என்ன கேட்கிறேன், ஒரு இயக்கத்திலேயே இவ்வளவு பிரச்சனைகள் இருக்கும்போது இவங்களை நம்பி நீங்க நாளைக்கு வேட்பாளரா நீங்க கொண்டு நிப்பாட்டுறீங்க, பிரச்சாரம் பண்றீங்கன்னா நாங்க எப்படி ஓட்டு போடுறது? ஓட்டு போடுறது போடாது அவங்களோட தனிப்பட்ட விருப்பம். அரசியலுக்கு வரணும்னு நினைச்சு தப்பு கிடையாது. ஆனா அரசியலுக்கு எப்பேற்பட்ட மனுஷங்க வரணும்ன்றது முக்கியம். நானும் உதவி செய்ய வரேன், நானும் சேவை செய்ய வரேன்னு சொல்லி வரீங்களா, இல்ல சம்பாதிச்ச பணத்தை கருப்பு பணத்தை இங்க செலவு பண்றதுக்கு வரீங்களா? யாரு வேணா அரசியலுக்கு வாங்குங்க, ஓகேவா? ஒரு அஜெண்டாவோட தானே வராங்க, வரட்டும். பிஜேபி ஏங்க நீ பிஜேபி வக்கீல் எதுக்கு கூட வரணும்? நான் கேட்கறது இங்க திமுக பிஜேபி காங்கிரஸ் இவங்களை கேள்வி கேட்கறதுலாம் ஏன் ஸ்பேஸ்ல இடம் இல்லை. நான் கேட்கறது சிம்பிள், விஜய் மக்கள் இயக்கத்தை நான் கேட்கறேன், தவக்க கட்சியை நான் கேட்கறேன். நான் கேட்கறது தவக்க கட்சியை கேள்வி கேட்கறேன். நீங்க அரசியல் கட்சி ஆரம்பிச்சுட்டு உள்ள வந்துட்டீங்க, ரைட்டு, ஓகே. பொதுக்கூட்டம் நடத்தினதா சொல்லி நீங்க உங்களுடைய அறிக்கையில கொடுத்துருக்கீங்க. என்ன கூட்டத்துல என்ன முடிவு பண்ணீங்க? உங்களுடைய கொள்கைக்கு ஓட்டுப்பாடு என்ன? சொல்லுவார் ப்ரோ, அவர் வாயில தான் சொல்லுவாரு. ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி தான் கொள்கை என்னன்னு சொல்ல கேட்க கூடாது. கட்சி ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் கொள்கை என்னன்னு கேட்கறதுக்கு உரிமை இருக்கு மக்களுக்கு. ஏன்னா ஓட்டு போடுறீங்களா நீங்க? எல்லா கட்சியும் கட்சி ஆரம்பிக்கும் போது தன்னுடைய கட்சி அறிவிப்பு மதனே, எல்லா கட்சியும் தன்னுடைய கட்சி அறிவிக்கும் போது தன்னுடைய கொள்கையை அறிவிக்கணும். கமலஹாசனும் இங்க விஜயம் மட்டும்தான் விதிவிலக்கு. இல்ல ஒரு நிமிஷம், நான் ஒரே ஒரு கேள்வி, யார் அது அறிவிக்கல? பிரகாஷ் எம் செல்வம் அவர் மேல ஒரு வீடியோ ஷாட், அவருக்கு என்னங்க ரோலுங்க? விஜய் மக்கள் இயக்கத்துக்கும் அவருக்கு என்ன ரோல் ஆக்சுவலா சொல்லுங்க. ராஜீவ்காந்திக்கு உங்களுக்கு என்ன ரோலோ? உனக்கு திமுக பிடிக்காதுன்னா சபரி 2 பேரையும் நான் அப்புறம் லிசனர்ல தூக்கி போட்டுருவேன். மதனே, உனக்கு ஒரு கட்சி ஒண்ணு பிடிக்கல அப்படின்னா ஓகே, ஆனா அதுக்கான இடம் இது இல்லைன்னு சொல்லிட்டேன் மதனே. நான் என்ன சொல்றேன், உனக்கு இப்ப இங்க இருக்கிறவருக்கு ஜிப்சிக்கோ இல்ல மத்தவங்களுக்கோ உங்களுக்கு பிஜேபியோ இல்ல திமுகவோ இல்ல அதிமுகவோ இல்ல காங்கிரஸோ பிடிக்காம இருக்கலாம். அந்த வெறுப்பை ஒதுக்கி வைங்க. நான் இங்க கேட்க வர்றது சிம்பிள். அப்ப நீ என்ன பண்ணும்னா முதல் கேள்வியே கேட்டிருக்கணும். நீ அன்னைக்கு திமுகன்னு கட்சி ஆரம்பிக்கும் போது ஏன் இந்த கட்சி ஆரம்பிக்குது, திராவிட கழகத்துல இருந்து ஏன் திமுக தனியா பிரிஞ்சு வந்ததுன்ற நீ கேள்வியே நீ அப்ப கேட்டிருக்கணும். இப்ப கேட்டு ஒரு பிரயோஜனம் கிடையாது. அவர் இருந்தா கேட்டிருப்பாரு. இன்றைய தலைமுறைகள் ஒரு நிமிஷம் சபரி, இல்ல ஒரு நிமிஷம் சபரி, வேற மாதிரி போகுது இது ஸ்பேஸ் கேசி. நீங்க சுகுமார் நல்லா புரிஞ்சுங்க. இன்னைக்கு இருக்கிற தலைமுறைகள் நான் மாற்று அரசியல முன்வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீ பேசுற வர நீங்க இன்னைக்கு மாற்று அரசியல வைக்க போறோம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க கட்சி ஆரம்பிச்சிருக்கிற நீ உங்கள்கிட்ட தான் கேள்வி கேட்க முடியும். நேத்து என்ன நடந்துச்சு, நேத்து ஏன் கேட்கல, நீ அவங்கள ஏன் கேள்வி கேட்கல அப்படின்னா அது அப்படியே போயிட்டே இருக்கும். இது எப்படின்னா மத்தவன காரணம் கையை கட்டிட்டு நீங்க தப்பிச்சு போடுற பழக்கம் அது. விஜயராஜன்றவர் முதல்ல உள்ள என்ன சொன்னார்னா, எங்களுக்கு ஏன் ஓட்டு போகணும்னு கேட்கும்போது திமுக அதிமுக தமிழ்நாட்டுக்கு என்ன செஞ்சதுன்னு கேட்டார். அப்ப நான் என்ன சொன்னேன், திமுக அதிமுக கெட்டது மட்டும் தான் தமிழ்நாட்டுக்கு செஞ்சுதான், நல்லதே செய்யலையா, ஒரு திட்டம் கூட கொண்டு வரலையா?
இன்னைக்கு விவசாயிகள் நான் ஒரே ஒரு விஷயம் பொறுப்புலயே வரல ப்ரோ. ஒரு விஷயம் நல்லா சொல்லிடுறேன் சுகுமார், ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுங்க. நான் எந்த இடத்துல எங்க போனாலும் ஓப்பனா என்னால தைரியமா அடிச்சு சொல்ல முடியும். இன்னைக்கு தமிழ்நாட்டில் இருக்கிற விவசாயிகள் இன்னைக்கு வந்து ஒரு மோட்டர் போட்டு இன்னைக்கு விவசாயம் பண்ணிட்டு இருக்காங்கன்னா அவனுக்கு இலவச கரண்ட் இருக்கு. அந்த இலவச கரண்ட்டை வந்து அந்த இன்னும் கொடுத்து அமல்படுத்தினது திமுக தான். மறுக்க முடியுமா? அவரு ஒரு நிமிஷம், அவரு 2020 நான் விவசாயம் பண்ணிட்டு இருக்கிறேன் மதன். இன்னைக்கு வீட்டுக்கு இல்ல ஒரு நிமிஷம் மதன் சொல்லி முடிச்சிடறேன். இன்னைக்கு சாதாரண நீங்க வீட்டுல ஒரு மோட்டர் போட்டு நீங்க டேங்க்ல தண்ணி ஏத்தணும்னா 1 HP மோட்டர் இல்ல 2 HP மோட்டர் போடுறீங்க. அதோட கரண்ட் பில் எவ்வளவு வரும்? சும்மா எவ்வளவு வரும் சொல்லுங்க? 3500 ரூபாய்க்கு மேல வரும். ஆனா இன்னைக்கு விவசாயத்துல போயிட்டு நீங்க அங்க எத்தனை HP மோட்டர் ஓடுது தெரியுமா? அந்த அந்த ஒரு நாள் முழு 8 மணி நேரம் தண்ணி ஓடினாதான் அங்க தண்ணியை பாய்ச்ச முடியும். நான் சொல்றது குறுவை சாகுபடி. இந்த குறுவை சாகுபடிக்கு 8 மணி நேரம் மினிமம், இன்னும் சொல்ல போனா 12 மணி நேரம் தண்ணி ஓடணும். இந்த 12 மணி நேரம் தண்ணிக்கு கரண்ட்டுக்கு நீங்க பில்ல போட்டீங்கன்னா எங்க போய் நிற்கும் சொல்லுங்க? அதை இலவசமாக கொடுத்தாங்க. அதனாலதான் இன்ன வரைக்கும் அவங்க குறுவை சாகுபடி இருக்கு. இல்லைன்னா நீங்க இன்னைக்கு ரேஷன் கடையில உட்காந்துட்டு ரேஷன் அரிசி தான் வாங்கி திங்கணும். பொன்னியரிசி பல ஷைனிங்கா பழக்காது. இன்னும் அதுல கையை வைக்க மாட்டாங்க. ஏன்னா விவசாயம் இன்னைக்கு தமிழ்நாடு மட்டும் இல்ல, இந்தியாவோட முதுகெலும்பே விவசாயம் தான். நீங்க அதுல கையை வச்சீங்கன்னா சோழி முடிஞ்சது. சோத்துல கை வச்சா சேத்துல அடி விழும். அவன் பண்ணான், திமுக பண்ணான், அவன் நல்லது பண்ணான். அதுக்காக இப்ப நான் எனக்கு திமுக சாயம் பூச போறீங்களா? கிடையாது. நான் கேட்கறது சிம்பிள். இந்த மாதிரி ஒவ்வொரு கட்சிகளும் அதிமுகவும் நல்லது செஞ்சிருக்கு. சிறுதொழில் முனைவோர்னு சொல்லிட்டு டிக்குன்னு சொல்லிட்டு ஒரு லோன் ஒன்று கொண்டு வந்தானுங்க. சரிங்களா? அவங்க கையில தொழில் இருக்கா? ரைட்டு. கலெக்டர் கிட்ட வந்து ட்ரைனிங் எடுக்கணும். அங்க ட்ரைனிங் அங்க ஒரு 30 பேர் இருப்பாங்க. அந்த 30 பேர்ல 10 பேர் ஃபில்டர் எடுப்பான். அந்த 10 பேர்ல இருந்து உங்களுக்கு சுயமா தொழில் ஆரம்பிக்கிறதுக்கு என்ன பண்ணுவானா, உங்களுக்கு பண உதவி கொடுப்பான். அது மூலமா கம்பெனி ஆரம்பிச்சு அவன் நல்லா சொந்தமா இது பண்ணிட்டு இருக்கிறான். உங்களுக்கு வந்து மீன் வளர்ப்பு துறை சொந்தமா ஒரு அரகாணி நிலம் இருக்கா? நீ வந்து அழகா என்ன பண்ணு, நீ வந்து இதுல பேங்க்ல நீ வந்து சொசைட்டில போயிட்டு நீ அப்ளை பண்ணு. அது மூலமா உனக்கு கிட்டத்தட்ட 1,50,000 ரூபாய் உனக்கு நிதி கிடைக்கும். அந்த நிதியை வச்சு நீ சொந்தமா தொழில் ஆரம்பிக்கலாம். இந்த மாதிரி நான் பல திட்டங்கள் சொல்ல வருவோம் மதன். நான் என்ன கேக்குறேன், திமுக, அதிமுக, பிஜேபி, காங்கிரஸ் இல்ல அரசியல் பேசணும். சும்மா மேம்போக்கா என்ன செஞ்சீங்க கேள்வி கேட்டு நம்ம முடிச்சிட முடியாது. அவங்க நல்லதும் செஞ்சிருக்காங்க, கெட்டதும் செஞ்சிருக்காங்க. ஆனா கெட்டது மட்டும்தான் செஞ்சிருக்காங்களா? அப்ப நீங்க என்ன செய்ய வரீங்க? அப்படிதானே அந்த விஜய் மக்கள் இயக்கத்தை நான் கேக்குறேன். தாவக கட்சி நான் அதுதான் கேக்குறேன். இல்லன்னா மதன் பக்கத்து ஸ்டேட்ல யாராவது ஒரு எக்ஸாம்பிள் எடுத்து வச்சு பேசுங்க. இல்லன்னா மைக்க வச்சிடணும் கீழே. ஏதாவது இந்த ஸ்டேட்ல இது நடக்குது, நம்ம இது பண்ணல அப்படின்னு பேசலாம். ப்ரோ ஓகேவா? இப்பதான் பேபி ஸ்டெப் எடுத்து வச்சிருக்காப்ல. ஓகேவா? இருங்க மதன்ட்ட நான் பேசிக்கிறேன். மதனே நீ விஜயராஜையும் நீ வந்து விஜய் கட்சியோ நீ காப்பாத்துன்னு நினைச்சேன்னா சத்தியமா என்கிட்ட இருந்து காப்பாத்த முடியாது மதனே. நான் உனக்கு பத்தத்துல வேணா கைட்டு போட்டு கொடுத்துறேன். ப்ரோ நான் காப்பாத்துறதுக்கு பத்தல இல்ல, ஒரு நிமிஷம் சொல்றேன். உன்னை விட 3 மடங்கு எனக்கு அரசியல் தெரியும். நான் வாயை தெரியுமா? ஒரு நிமிஷம் இல்ல மதனே, ஒரு நிமிஷம் நல்லா கேளு மதனே. நான் இங்க வந்து அரசியல் பேச ஆரம்பிச்சேன்னா எல்லா கட்சியும் காயப்படும். அது என்னோட நோக்கம் கிடையாது. என்னுடைய நோக்கம் நான் விஜய் மக்கள் இயக்கம் விஜய் அரசியல் கட்சி ஆரம்பிக்க வராரு, அவருக்கான கேள்வியை மட்டும் தான் நான் கேட்கிறேன். இதுல வந்து அவருக்கு முட்டு கொடுத்தா அப்புறம் அவங்களே சேரும். அந்த 3 பேர் லிஸ்ட்ல ஒண்ணு தான் கேட்பேன். இல்ல ப்ரோ, இது பேசிக் ப்ரோ. ஃபர்ஸ்ட் அது புரிஞ்சிட்டு பேசு ப்ரோ. நீ எப்பவுமே பேசிக் தெரியாம பேசிட்டு இருக்கா. ஃபர்ஸ்ட் இப்பதான் வராப்ல 2 வருஷம் காலம் இருக்கு. 2 வருஷம் காலத்துல என்ன செய்யறது ஃபர்ஸ்ட் குழந்தை இல்ல அப்படிலாம் அப்படி அப்ப கட்சி ஆரம்பிச்சு உடனே இப்போ இல்ல இது கமலஹாசனுக்கு விட்ட இது மாதிரில இருக்கு. நான் இப்பதான் கட்சி ஆரம்பிச்சிருக்கிறேன். நான் ஒரு 10 நாள் கழிச்சு நான் கொள்கையை சொல்றேன், அடுத்து 3 மாசம் கழிச்சு கொள்கையை சொல்றேன், அடுத்து 4 மாசம் கழிச்சு கொள்கையை சொல்றேன். அப்படிலாம் விட முடியாது. எனக்கு நீ கட்சி ஆரம்பிச்சுட்ட, ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணிட்ட. சொல்லிட்டாப்ல ப்ரோ. ஏன் ப்ரோ சொல்லலாம் கேளுங்க ப்ரோ. அப்பா வந்து திரும்பி நான் கேட்பேன் உன்னால பதில் சொல்ல முடியாது. இரு பதில் சொல்றவங்க பதில் சொல்லட்டும். அவர் ஃபுல் பேரை போட வேண்டியதானே? அவர் ஃபுல் பேர்னா அவர் பேர்னா ஃபுல் பேரு. இப்ப அஜித் குமார்ன்றது அவரோட பேரு ஃபுல் பேரு. இதுக்கு நீ முட்டு கொடு, இப்போ அஜித் குமார்ன்றது இப்ப அஜித் சார் பேர்னா ஃபுல் பேரு அஜித் குமார். ஃபுல்லா போறாரா இல்லையா? அவர் விஜயோட ஃபுல் பேர் சொல். அதெல்லாம் நீ பேச இல்ல தலைவரே. மதவாத அரசியல் எங்க இருக்குன்னு வந்துச்சு பாருங்க.
பேரை எது கேட்டா மதவாத இதுல அரசியல்? என்ன உருட்டு? விஜயராஜ் 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 எது மதவாத அரசியல்? இல்ல விஜயராஜ் எது மதவாத அரசியல்? அன்னைக்கு ராஜா கேள்வி கேட்கவும் மட்டும் ஜோசப் விஜய்னு சொல்லி இதே விஜய் தானே ட்வீட்டா போட்டாரு. அன்னைக்கு மதவாத அரசியலே தெரியலையா? இல்ல எல்லாரும் ஒரு ஒருத்தரா பேசுங்க. அன்னைக்கு பாருங்க, அன்னைக்கு எல்லாருமே தானே பொங்குனாங்க. விஜய் ரசிகர், அஜித் ரசிகர் எல்லாருமே தானே பொங்கி இருந்து இது பண்ணாங்க. ஒரு நிமிஷம் விஜய் நிமிஷம் எனக்கு இது பிடிக்கவே புரியல. இந்த ஜாதி பேரை வச்சு இல்ல மதன் அப்படி கிடையாது. இது மத அரசியல் அப்படின்னா அவர் பேருனா அன்னைக்கு எச்ராஜா போட்டல அப்படி கிடையாது. எச்ராஜா போட்டல நீ இல்லையா? ஏன் ப்ரோ என்னோட அடையா இப்போ மதன் ப்ரோ சப்ரீஷ் ப்ரோ செம்ம முட்டு ப்ரோ. விஜய் ஃபேன் கூட இந்த முட்டு தர மாட்டாங்க. ஆனா இவரு மகா முட்டு. நீ திருமாவளவன் கட்சி ஜாதி கட்சி மாத்தி விட்டீங்க. ஓகேவா? சும்மா வந்து நான் சொல்றத கேளு ப்ரோ. நீ இப்ப திருமாவளவன் போகுது இல்ல ப்ரோ. எச் ராஜாக்கு அவர் கேட்க சொல்ல நீ அவரு என்ன லெட்டர் பேட்ல கையெழுத்து போட்டு அமிச்சாரு. இப்போ அஜித் அது நான் சொல்றது கேளு ப்ரோ. அஜித் குமார் தலைன்னு கூப்பிடாத, என் பேர் ஏகே அஜித் குமார்னு அறிக்கை விட்டாரா இல்லையா? அஜித் குமார் பேசுறோம். அஜித் ப்ரோ இல்ல மதனே நீங்க விஜய் காப்பாத்த வந்தீங்கன்னா கண்டிப்பா சொல்றேன் செம்ம கடுப்பாயிடுவேன். கபிலன் பச்சைவந்தி கூட லேட்டா தான் மதன் வரும். ஏடிஎம்கேல இருந்து மதனே நான் ஏடிஎம்கே போட்டு அடி பண்ண மதனே அவரு கபிலன் பேசுறேன். மதனே கபிலன் பேசுறேன். வினோத் ஒரு நிமிஷம் மதனே. நான் விஜயராஜ் கிட்டயும் சுகுமார் கிட்டயும் பேசிட்டு வரேன். இல்ல நீ தெரிஞ்சோ தெரியாமல அதைத்தான் பண்ணிட்டு இருக்கிறப்ப நீ தெரிஞ்சோ தெரியாமல அதான் பண்ணிட்டு இருக்கிற. எங்க தெரியுமா நீ கேள்வி கேட்கணும்? எப்பா ரியாலிட்டி பேசும்போது ரியாலிட்டி பேசுறதுக்கு உன் போட்டோ வச்சுட்டு பேசு, மத்தவங்க போட்டோ வச்சுட்டு பேசாத மதன், சரியா? ரியாலிட்டி பேசும்போது மத்தவங்க போட்டோல வச்சு பேசாத, சரியா? மதனுக்கு காசு வருதுங்க பேசுறாப்லங்க. நான் ரியாலிட்டி பேசவே இல்லையே. நான் ரியாலிட்டி பேசலையே. நான் தான் ரியாலிட்டி பேசலையே. நான் ரியாலிட்டி பேசலையே. நான் அஜித் குமாரோட போட்டோ வச்சுட்டு வரலையே இங்க. நான் இங்க அஜித் குமார் போட்டோ வச்சுட்டு வரலையே. ப்ளீஸ் 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 எல்லாரும் ஒருத்தரா பேசுங்க. எதுவுமே கேட்க மாட்டேங்குது. இல்ல மதன் கொடுக்கற காசுக்கு பேசுற ஹரிஷ் கிட்ட இருந்து. மதனே கொஞ்ச நேரம் அமைதியாரு. மதனுக்கு ஒரு நிமிஷம் அமைதியாரு. இங்க ஒன்ன சுத்தி இங்க பேசிட்டு இருக்க முடியாது. நான் விஜய் ரசிகள்கிட்ட பேசிட்டு வரேன். அஜித் ரசிகள்கிட்ட நான் அப்புறமேட்டு வரேன். விஜய் ரசிகள்கிட்ட ஒரே ஒரு வேண்டுகோள்யா. நான் ஒரே ஒரு கேள்வி கேட்டுக்கிறேங்க. கட்சியோட பேர் என்னங்க? தவக்க இல்ல இல்லைங்க. அவர் நண்பர்கிட்ட கேட்கணும்னு பார்த்தேன். தமிழக வெற்றி கழகமா தமிழக வெற்றி கழகமா? அது ஸ்பெல்லிங் மிஸ்டேக். வெற்றி அதுதான். ஏன்னா அவர் பிள்ளை விட்டா கூட நம்ம பிள்ளை விட்ட கூடாது. நம்ம பசங்க அதுக்கு பின்னாடி வரணும். ஒழுங்கா ஃபர்ஸ்ட் படிக்க சொல்லுங்க கட்சி பேர். அதனாலதான் நான் கேட்டேன். ஏன்னா நம்ம தமிழ்நாட்டில் இருக்கிறோம். அவரு பிள்ளை விட்டா கூட நம்ம பிள்ளை விடக்கூடாது. அதை தான் நான் சொல்ல வந்தேன். இந்த தவறு இப்ப அவர் லெட்டர் பேடு அறிக்கை தான் விட்டுருக்கிறாரு. இது மாநாட்டில் நடக்காம கொஞ்சம் கூட இருக்கவங்க பாத்துக்கோங்க. ஆனா அது நியூமராலஜி படி போட்டிருந்தா என்ன பண்ணுவீங்க? நியூமராலஜி படி போட்டிருந்தா இல்ல தமிழ் வந்துட்டு வெற்றி போடணும்னு அவசியம் இல்ல ப்ரோ. இக்கு போடணும்னு அவசியம் இல்ல. அவசியம் இல்லைன்னா நீங்க சொல்லக்கூடாது. கிராமர் மிஸ்டேக் மாதிரி தமிழ் கிராமர். அதைத்தான் சொல்றேன். பிழையத்தான் நாங்க சொல்ல வந்தோமோ தவிர நான் அவரை கேள்வி கேட்கல. அத நீங்க சொல்லக்கூடாது. என்னைய பிள்ளை கேட்க நான் பிள்ளைன்னா கேட்கத்தான் சினிமாஸ். நீங்க இப்போ சப்ரீஷ் ப்ரோ அது தமிழ் கிராமர். அததான் சப்ரீஷ் ப்ரோ. இப்ப நான் போய் ஒரு மனு கொடுக்க சொல்ல எப்பவுமே கலெக்டர் கிட்ட மூஞ்சில் தூக்கி அடிச்சிருவாரு. இப்ப நம்ம ஒரு வேட்புமனு தாக்கல் பண்ண சொல்லப்பா இப்ப நிறைய எழுத்து பையில போதில்ல ப்ரோ. அது மாதிரி தூக்கி அடிச்சிட மாட்டாரு மூஞ்சில. ஒரே ஒரு நான் லிசனர்ல உனக்கு கொஞ்ச நேரம் போடுறேன். மைக் கேக்குறான் தப்பா எடுத்துக்காத. மறுபடியும் உனக்கு மைக் கொடுக்குறேன். ஐயோ நம்மள கைட்டி விடுறாங்களே தப்பா எடுத்துக்காத. நான் சொல்லிட்டு தான் நானே போறேன். இல்ல இரு நீ லிசனர் இரு. நான் மறுபடியும் உனக்கு கொடுக்குறேன். ஏன்னா உன்ட்ட நான் பேச வேண்டியது நிறைய இருக்கு மதனே. நான் போயிட்டு வரேன். நீங்க வாங்க. அதான் இல்லங்க. நான் அந்த கேள்வி மட்டும் தான் கேட்க வந்தேன்.
தவறு. அவர் அவசரத்துல கூட பிழை விட்டுக்கலாம். அதை நீங்க ஃபாலோ பண்றீங்க, அதை நீங்க சரியா ஃபாலோ பண்ணிக்கல. அவ்வளவுதான். கிங்ஸ்லி மைக்கு மேல ஏத்து. நாம் தமிழர் கட்சி மேல ஏத்து ப்ரோ. ஸ்பீக்கர் ஃபுல்லா இருக்கு. வேற யாருக்காச்சும் இன்னொரு கபிலம் ப்ரோ நான் கீழே போறேன். இங்க அன்புன்னு ஒருத்தர் டிஎம்கே இருக்காரு பாருங்க, அபியூஸ்லாம் பண்ண மாட்டாரு, அவர் மேலே ஏற்றி விடுங்க. நான் கீழே போயிடுறேன். கபிலா நான் கீழே போயிடவா? சரி நீங்க போயிட்டு கொஞ்ச நேரம் கழிச்சு வாங்க. ஆனா லிசனர் இருங்க, அனந்த சார் போயிடாதீங்க. இருக்கா லிசனர் இருக்கா? கபிலம் ப்ரோ நான் கீழே போறேன். அன்புன்னு ஒருத்தர் இருக்காரு பாருங்க, அவருக்கு கொஞ்சம் கொடுங்க. எனக்கு மைக் பேசுவார். கிங்ஸ்லி உனக்கு காட்டுதா? காட்டுது. டிஎம்கே கூட இருக்குல்ல, அவர் கொடுங்க. நான் லிசனர் போறேன். இந்த ஸ்பேஸோட நோக்கம் திமுகவையோ அதிமுகவையோ காங்கிரஸையோ பிஜேபியோ இல்ல வந்து மத்த கட்சிகளை வந்து குறை சொல்லி அவங்க என்ன பண்ணாங்க இவங்க என்ன பண்ணாங்கன்னு கேட்கிற நோக்கம் இல்லை. அது புரிஞ்சுக்கிங்க, எல்லாருக்கும் சொல்றேன். இந்த ஸ்பேஸோட நோக்கம் சிம்பிள். புதுசா ஒரு கட்சி ஒண்ணு வந்திருக்கு, நான் என்னுடைய பார்வையை நீ அவங்கெல்லாம் கேள்வி கேட்கறேன். அவங்களாம் ஏற்கனவே அவங்களாம் அரசியல வந்து நின்று ஜெயிச்சிருக்கிறாங்க, சீட்டு அடிச்சிருக்கிறாங்க, போறாங்க வராங்க. அவங்களாம் எல்லாரையும் மக்கள் கேட்கறது 1000 பேர் இருக்கிறாங்க. எனக்கு இவங்களதான் கேட்கணும், எனக்கு திடீர்னு ஞானக்கண்ணு பிறந்துருச்சு, அதனால நான் கேட்கறேன். புரியுதா விஜயராஜ், சுகுமார்? புரியுதுங்களா 2 பேருக்கும்? சுகுமார், விஜயராஜ், இங்க நான் கேட்ட கேள்வி முதல் கேள்வி விஜயராஜும் அவரும் பதில் சொல்லல. நீங்களா பதில் சொல்லுவீங்க நம்புறேன். எனக்கு முதல் கேள்வி இருக்கு விஜயராஜ். லெஃப்ட் ஐடியாலஜி ரைட் ஐடியாலஜி அதை சொல்லுங்க விஜயகுமார். அது ஒரே நிமிஷம் நான் ஒரு பதில் சொல்லிடுறேன். ஃபர்ஸ்ட் இருங்க. அனந்த் வந்து கேட்டார்ல, ஏன் விஜய் வந்து ஒரு ஒரிஜினல் பேரை போடலன்னு கேட்டார்ல. அவரை சும்மா வந்து விஜய் வந்து படம் நடிச்சிட்டு அவரே சும்மா நோண்டிருந்தா அந்த மாதிரி தான் பண்ணுவாரு. அதேதான் இப்ப நான் கேக்குறேன். அஜித் வந்து அஜித் குமார் பேர் போறோம் சொல்றாருல்ல, அதேதான் அஜித்தை வந்து நோண்டி இருந்தாங்க. நீ வந்து நான் வைக்கிற ஃபங்க்ஷனுக்கு வந்து நீங்க வரணும், இது வரணும் அப்படின்னு டிஎம்கே வந்து பண்ணிட்டே இருந்தா. அரசியல் கட்சி தலைவர் விஜயராஜ், நான் என்ன கேக்குறேன், ஒரு பிஜேபி கட்சி தலைவர் என்ன பண்றாரு, மாநில தலைவர் தமிழ்நாடு மாநில தலைவரா இருந்த அன்னைக்கு ஹெச் ராஜா என்ன பண்ணாரு, விஜய விமர்சனம் பண்ணாரு. அதுக்கு பதிலுக்கு காரசாரமா 2 பேரும் விமர்சனம் பண்ணிக்கிட்டீங்க. அப்ப சோசியல் மீடியால நீங்க என்ன பண்ணீங்க, ஜோசப் விஜய், அவரு ஜோசப் விஜய்ன்னு சொன்ன உடனே உங்களுக்கு கோவம் வந்து என்ன பண்ண, ஆமா என் பேரு ஜோசப் விஜய் தான் அப்படின்றத நீங்க கொட்டை எழுத்துல போட்டீங்க, ப்ரொஃபைல் போட்டோவும் வச்சீங்க. கரெக்டுங்களா? இப்ப நான் என்ன கேக்குறேன், கட்சியோட பெயரை நீங்க அறிவிச்சிட்டீங்க, கீழே இப்படிக்குன்னு சொல்லி போட்டு நீங்க என்ன போட்டிருக்கீங்க, விஜய்ன்னு சொல்லி போட்டிருக்கீங்க. ஏன் ஜோசப் விஜய் போடலன்னு சொன்னது என்ன மதவாதமா? ஏங்க உங்களுடைய மத பெயர் இருந்தா என்னங்க? இப்ப கபிலன் செட்டி யாரு, கபிலன் நாயக்கனாரு அப்படின்னு சொல்லி போட்டா என்ன வந்து ஜாதி வெறியன்னு சொல்லிடுவீங்களா? இல்ல வந்து இப்ப ஒரு அவங்க பேர்ல வந்து வன்னியரோ படையாச்சியோ இல்ல பறையரோ ஏதோ ஒரு கட்சி ஒரு ஜாதி பேரை அவங்க போட்டாங்கன்னா அவங்கள ஜாதி வெறியன்னு அப்படிலாம் கிடையாது. அவங்க இல்ல இங்க பாருங்க ஜீத்து ஜோசப்னு ஒரு டைரக்டர் இருக்காரு. விஜயராஜ் ஜீத்து ஜோசப்னு ஒரு டைரக்டர் இருக்காரு. அப்படி வருதுல்ல, அப்படி வரீங்கல்ல. அப்ப நான் என்ன கேக்குறேன், ஜீத்து ஜோசப்னு ஒருத்தர் போடுறாரு டைரக்டர் பேரு, அவரு ஜீத்துன்னு அவர் பேரு, ஜோசப்ன்றது கிறிஸ்டியன் பேரு, அவர் மதத்தை வந்து பரப்புறான்னு அர்த்தமா? அந்த மாதிரி நீங்க போட வேண்டியதானங்க தைரியமா? அதுதாங்க யாரு வேணா என்ன வேணா போடலாம், விஜய் சந்திரசேகர்னு போடலாம். இதுல ஏன் போடலன்னு எல்லாரும் கேக்குறாங்க. அவரோட விருப்பம், அவரோட விருப்பம் இல்ல, அவர் விருப்பம், அவர் பேர் போடுறது அவர் விருப்பம் இல்ல. இப்ப வரீங்க பாத்தீங்களா, ரஜினி வந்து இல்ல நான் என்ன கேக்குறேன், ரஜினி வந்து சிவாஜி ராவன் ஏன் போட மாட்டாரு? இங்க ரஜினிகாந்த்னு பேரை தான் வச்சாங்க, அவர் ஒன்னும் பேரை மறைக்கலையே. ஏன் அப்ப வந்து எல்லா லெட்டர் சிவாஜி கணேசன் ஒருத்தர் இருக்கிறாரு, அதனால சிவாஜி கேட்கவார்னு பேரு வேணாம்பா, நீ ரஜினிகாந்த் பேரு வச்சவரு பாலச்சந்திரன். கணேசன் அவர் எங்கேயும் போயிட்டு யாரோ ஜெயலலிதாவோ இல்ல கலைஞரோ யாரோ வந்து சிவாஜி கேக்வாட்னு சொல்லி இது பண்ணல. அவர் தன்னுடைய லெட்டர் பேர்லயும் சிவாஜி கேக்வாட் தான் கையெழுத்து போட்டிருக்காரு. அதுக்கப்புறம் ஆரம்ப காலகட்டத்துல அதுக்கப்புறம் தான் இங்க ரஜினிகாந்த் பேரை கையெழுத்து போட்டாரு. சரியா? இங்க ரஜினிகாந்த் கேள்வி கேளுங்க, அதே கேள்வியை பதிலுக்கு உங்களுக்கு கேட்டா வலிக்குது. இல்ல எங்களுக்கு வலியில, உங்களுக்கு தான் வலிக்குது. நீ ரஜினி கிட்ட சொல்லி நினைக்கிற ரஜினிகாந்த் போடுறாருல, ஏன் சிவாஜி ராவன் போட சொல்லுங்க. அது இங்க தமிழ்நாட்டுல ரஜினிகாந்த் சொன்னாதான் எல்லாருக்கும் தெரியும், அதனால ரஜினிகாந்த் போடுறாங்க. இங்க விஜய்னு சொன்னாலும் தெரியும். கபிலன் ப்ரோ, இங்க பேரு பிரச்சனை இல்ல. இப்போ இந்த ஸ்பேஸோட நோக்கம் என்ன?
இந்த ஸ்பேஸோட நோக்கம் என்ன உங்களுக்கு? ஒரு சாமானியனா நான் வந்து எனக்கு வந்து நான் ஓட்டு போட போறேன். இவ்வளவு நாள் வரைக்கும் நான் நோட்டா போட்டுட்டு இருந்தேன். தமிழ்நாடு வந்து தமிழ்நாடு சீரும் ரொம்ப சீர்கெட்டு போய் நிக்குது, மதவாதனால பிரிஞ்சுக்கிட்டு நிக்குது, ஊழல் இங்க பயங்கரமா ஓங்கி நிக்குது அப்படின்னு சொல்ற கட்சி அதுதான் முதல் பேராகிராஃபே போட்டிருக்கிறாரு. அப்படி என்ன தப்பு நடந்திருக்குன்னு கொஞ்சம் சொன்னீங்கன்னா, கொஞ்சம் விளக்கமா சொன்னீங்கன்னா நல்லா இருக்கும்னு சொல்ல வரேன். நடக்கிற ஊழலை வச்சுதான் வந்து அவர் சொல்லியிருக்காரு. நடக்கிற பிரச்சனைகள் வச்சுதான் சொல்லிட்டு இருக்காரு. இது வரையுமே வந்துட்டு நீங்க சொன்னீங்க நல்லது நடந்திருக்கு உங்களுக்கு வந்துட்டு திமுக ஆட்சியால உங்களுக்கு வந்துட்டு இந்த மாதிரி ஒரு நல்லது நடந்திருக்கு, சில பேருக்கு அதிமுக ஆட்சியால நல்லது நடந்திருக்குன்னு சொன்னாங்க. இந்த 2 ஆட்சிகளும் ஆளுமே வந்து நல்லது நடக்காத பயனடையாத சில பேர் இருக்காங்களே, அவங்களுக்கு வந்து நல்லது செய்யணும், எல்லாருக்குமே நல்லது போய் சேரணும்னா வந்து அந்த நோக்கத்தோடு தான் இவர் கட்சி ஆரம்பிச்சிருக்காரு. அப்ப 2014 எலெக்ஷன்ல அதிமுக ஆதரவாக வாக்கு கேட்டு ஓட்டு போட்டது யாரு, கேம்பெயின் பண்ணது யாரு? நடிகர் விஜய் தானே. அன்னைக்கு அதிமுக ஆதரவாக வாக்கு கேட்ட விஜய் அவர்களுக்கு அன்னைக்கு ஊழல் இல்லையா? அணிலாக உழைத்தார். அன்னைக்கு ஊழல் தெரியலையா? அன்னைக்கு வந்து மதவாத அரசியல் தமிழ்நாட்டுல இல்லையா? இன்னைக்கு டிஎம்கே கூட கூட்டணியில இருக்கிற காங்கிரஸோட போய் சேரணும்னு ட்ரை பண்ணது யாரு 2009ல? இப்போ 2009ல சேர்ந்துட்டாரு. இப்ப அவர் தனியா சுயேட்சையா வந்து அவர் ஒரு கட்சி ஆரம்பிச்சிருக்காரு. சோ அவர் கட்சி ஆரம்பிச்சிருக்காருன்னா நீங்க கொள்கை கேக்குறீங்க, கொள்கை வந்து வரும். பேர் இப்பதான் பார்ட்டி இப்பதான் ரெஜிஸ்டர் தான் பண்ணிருக்காங்க. அதுக்கு வரதுக்கு முன்னாடியே இவ்வளவு கேள்வி கேட்டீங்கன்னா இருக்கு கேக்குறாங்க ப்ரோ. தப்பு இல்ல கேக்குறது உங்கள எல்லா குடிமகனோட எல்லா ரைட்ஸ் அது. ஆனா கொள்கை விட்டுட்டு அப்புறம் நீங்க கேள்வி கேட்டீங்கன்னா இன்னும் பிரீஃபா இருக்கும் பேச. வரும்போது நிறைய சந்தேகங்கள் இருக்கு. இது லெட்டர் பேட் கட்சி மாதிரி தான இருக்கு. பிரஸ் ப்ரோ இன்னும் ரிலீஸ் அவர் விடணும். அவர் விடுவார், விட்டுட்டு அவர் பேச்சு அவர் ஸ்பீச் கொடுத்துட்டு அப்புறமா நீங்க கேள்வி கேட்கலாம். லெட்டர் பேட் கட்சி தானே இப்போதைக்கு. அப்படின்னா இப்ப கேள்வி கேட்கதான் செய்வாங்க. நீங்க அப்படி கூட எடுத்துக்கலாம் ப்ரோ, லெட்டர் பேட்னா கூட எடுத்துக்கலாம். ஆனா இது கொண்டாடுறவங்களும் இருக்காங்க. அவங்களுக்கு கொஞ்சம் பேசலாம்ல. அன்பு என்ற ஒருத்தர் பேச நினைக்கிறேன், சொல்லுங்க ப்ரோ. இந்த கசட தபர எது வந்தாலும் துணை எழுத்து வரணும், சரிங்களா? அது கரெக்ட். அதுக்கப்புறம் இந்த மதன்ன்ற இருக்கான்ல, போற போக்குல வந்துட்டு டிஎம்கே ஃப்ராடு பசங்கன்றான், மேலே ஏத்தி விட்டான் ஆதாரம். அன்பு மன்னிப்பு கேட்க சொல்லுங்க அவன் போயிட்டு அவனை விடுங்க, நான் வேற ஸ்பேஸ்ல டீல் பண்ணிக்கிறேன். அவன் ஒரு அறகுறை அரசியல் தான், அவனுக்கு ஒரு ஹைகோர்ட் ஜட்ஜ்மெண்ட் நினைக்கிறது. விடுங்க அவனை, விடுங்க பாத்துக்கலாம். சரி, நீங்க என்ன சொல்ல வந்தீங்க சொல்லுங்க அன்பு. உங்க கேள்வி என்ன? அந்த லெட்டரே தப்பு ப்ரோ. இந்த தாவேக்கவா அது தப்பு ப்ரோ, இக்கு வரும் ப்ரோ, சரிங்களா? இப்ப சுகுமார் அவர் என்ன சொல்ல வர்றாருன்னு புரியுதா? இப்ப வந்து நெற்பயிர்னு சொல்றோம்ல, நெற்பயிர்கள் அப்படின்னு பழமுதிர்ச்சோலை அப்படின்னு சொல்றோம்ல, இது நீங்க எழுத்து காட்டுங்களேன். பழமுதிர்ச்சோலை நெற்பயிர்கள் அப்படின்னு வருதுன்னா இப்ப வந்து இப்ப வரும். இக்கு வந்து வரும்ன்றது வந்து அது இலக்கணம் படி தமிழோட இது படி கிராமர் படி வரணும். அது நான் இல்லைன்னு சொல்லல. ஆனா அவங்க வந்து பேரு எந்த ஒரு நோக்கத்துல வச்சிருக்காங்க, வெற்றின்றது வெற்றி கழகம் அப்படின்னு பிரிச்சுதான் பாக்குறாங்க. அது ஒன்ன சேர்த்து வந்து அவங்க சொல்லல. உங்க பேர் என்ன? நீங்க போட்டுதாங்க. இல்ல உங்க பேர் என்ன? சுகுமார். சுகுமார் அப்படின்னா தனியா படிக்கணுமா, சுகுமார்னு சேர்த்து படிக்கணுமா? இல்ல வெற்றிலேயே வெற்றி கொடிக்கட்டு தான் வரும். வெற்றி கொடிக்கட்டு அப்படின்னு எழுத மாட்டாங்க. இந்த 5 எழுத்து எங்க வந்தாலும் வந்துட்டு வரும். இந்தியாவில பல நூறு பேர் கட்சி ஆரம்பிச்சிருக்கிறாங்க, கிட்டத்தட்ட 300 கட்சிகள் மேல இருக்கு. ஆனா யாரும் கட்சி ஆரம்பிக்கும் போது இந்த கட்சி பேர்லாம் இவ்வளவு பிழைகள் திருத்தம் எல்லாம் வந்தது கிடையாது. இந்தியாவிலேயே முதல் முறையாக இன்னொரு கட்சி இருக்கு தமிழ்ல, வாழ்வுரிமை இக்கு, அங்கேயும் இக்கு வரும், வாழ்வுரிமை கட்சி ஏதோ ஒண்ணு. ஆனா நான் கேக்குறது இங்க விஜய் தான் நான் கேள்வி கேட்பேன். எப்பா நீ ஏன் வேல்முருகனை கேட்கல, நீ ஏன் அவங்களுக்கு கேள்வி கேட்கல? இந்த கேள்வியெல்லாம் நான் கேட்க கூடாது. எனக்கு யாரை கேட்கணும்னு தோணுதோ அவங்களதான் நான் கேட்பேன். நான் ஓட்டு போடணும்னு நினைக்கிறவங்கள்ட்ட தான் நான் கேள்வி கேட்பேன். அங்கேயும் வருது, இவர் தான் மிஸ் பண்றாரு. கிராமட்டிக்கல் மிஸ்டேக் இருக்குங்க, நீங்க அதை கரெக்ஷன் ஃபார்ம் வாங்கி எதை கரெக்ட் பண்ண முடியுமான்னு பாருங்க. கேசி சினிமாஸ்
கண்டிப்பா கரெக்ஷன் பண்ணுவாங்க ப்ரோ. நீங்க வந்து இது நேத்திக்கு அவர் காதுக்கு போயிருக்கோம் இந்த இன்னொரு விஷயம். கேள்வி எனக்கு இருக்கு. ஏங்க பொதுக்குழு கூட்டம் நடத்துனீங்க, மாவட்ட தலைவர்களை கூட்டு வச்சு ஆலோசனை கூட்டம் நடத்துனீங்க. அங்க கட்சி பேர் வந்து ஆலோசனை கூட்டம் நடந்திருக்கும். அதுக்கு என்ன இக்கு வரணுமா, நான் வரணுமா, கா வரணுமான்றதெல்லாம் அங்கதான் இது பண்ண மாட்டீங்களா? எல்லாமே மக்கள்கிட்ட கேட்டுதான் பண்ணுவீங்களா? இல்ல ரெஜிஸ்டர் பண்ணும்போது இப்ப நம்ம வந்து ஒரு 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 பேர் கிரியேட் பண்றோம்னு வச்சுங்களேன், நீங்க ட்விட்டர்லயே ஆகட்டும் இதுவாகட்டும், எக்ஸ்ட்ரா ஒரு ஏ போட்டா வந்து ரெஜிஸ்டர் பண்ண முடியும் அப்படின்னு காட்டுற மாதிரி அவங்களுக்கு என்ன அங்க ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் இருக்கு நம்மளுக்கு எப்படி தெரியும்? தமிழ் பிழைங்க இது. ஒரு நிமிஷம், இதவே கரெக்ட் பண்றது உங்ககிட்ட ஆள் இல்லன்னா நீங்க தமிழ்நாட்டுல நீங்க புரிஞ்சுதான் பேசுறீங்களா? எனக்கு இல்ல ப்ரோ, புரியாமலாம் பேசல. ரெஜிஸ்டர் பண்ணிட்ட அப்புறம் அதை மாத்துறதுக்குன்னு ஒரு டைம் இருக்கு. உட்காந்து சொல்றீங்கல்ல, அப்ப நான் என்ன கேக்குறேன், போன தடவை 5-10 வருஷத்துக்கு முன்னாடி டெல்லியில போயிட்டு கோமணத்தோட உட்காந்து போராட்டம் பண்ணாங்க. யாரு? விவசாயிகள் தான் கோமணத்தோட உட்காந்து போராட்டம் பண்ணாங்க. என்ன பண்ணாரு விஜய்? பதில் சொல்ல விஜயராஜ், நான் கேக்குறேன், நான் விவசாயம் பண்றேன், நான் 15 ஏக்கர்ல நான் விவசாயம் பண்றேன், நான் நட்டு இருக்கிறேன், இப்ப அறுவடை பண்ணி முடிச்சிருக்கேன், மறுபடியும் நட்டு. இருங்க, நீங்க கேட்ட கேள்விக்கு நான் வரேன். நான் கேட்ட கேள்வி ஃபர்ஸ்ட் நீங்க பதில் சொல்லுங்க, அப்புறம் நான் வரேன். என்ன கேள்வி சொல்லுங்க. இப்ப ரஜினி வந்து இப்ப லாஸ்டா ஒரு 1 வீக்கோ 10 டேஸோ இருக்குமா, என்ன வந்து மீடியால வந்து அவர் வீட்டுக்கு முன்னாடி பேட்டி கொடுத்தாரு. என்ன கொடுத்தாரு? 500 வருஷமா வந்து தீர்க்க முடியாத பிரச்சனையை வந்து மோடி அரசு தீர்த்து வந்துருச்சு. ஆமா, ராம்பர்கள் கட்டுறதுக்கு அது வந்து எப்படி சொல்லலாம், ரஜினி எப்படி சொல்லலாம், நீங்க சொல்லுங்க. ஏங்க ஒரு கோயில் கட்டி அங்க உள்ள கும்பாபிஷேகம், உங்க ஊர்ல கோயில் கட்டி கும்பாபிஷேகம் போக மாட்டீங்களா? இப்ப நீங்க முஸ்லீம்கா முட்டு கொடுத்துருக்கீங்களா? இப்படி வைப்போமே. நீங்க வந்து ரஜினி விஷயத்தையே எடுத்துட்டு வருவோம். நான் என்ன கேக்குறேன், அவரு அயோத்தி கோயில் கட்டினாங்க, தமிழ்நாட்டுல இருந்து ரஜினி மட்டும் தான் போனாரா? இந்தியால இருக்கிற எல்லா விஐபியும் போனாங்கல்ல. நான் என்ன கேக்குறேன், ஆமா எல்லாரும் போலையா? அம்மால இருந்து ஆரம்பிச்சு பவன் கல்யாண்ல இருந்து ஆரம்பிச்சு எல்லாரும் போலையா? ரஜினி போனதுதான் உங்களுக்கு பெரிய பிரச்சனையா? அவர் வந்து ஆன்மீகமா பாக்குறாரு. கோயில சர்ச்சுன்றது ஒரு கோயில் தானே? சர்ச்சுன்றது ஒரு கோயில் தானே? பாபர் மசூதி ஒரு வழிபாடுதெல்லாம் ஒண்ணு. பாபர் மசூதிக்கு முன்னாடி போய் பாப்போமா? ஒரு கோயில். இல்ல பாபர் மசூதி என்ன வரலாறு நீங்க போவீங்க. முகலாயர்களுக்கு முன்னாடி யார் ஆண்டாங்க சொல்லுங்க எனக்கு. முகலாயருக்கு முன்னாடி யார் ஆண்டாங்க இந்தியாவை? யார் ஆண்டாங்க சொல்லுங்களேன். இப்ப வருதா சொல்லுங்க, என்ன சொல்லுங்க, தெரிஞ்சா பேசுங்க, முதல்ல வரலாறு பேசுங்க முதல்ல. அப்ப நீ சொல்லுங்க. அப்ப வந்து இந்துக்கள் சொல்றேன் இந்தியால என்ன சொல்லணும்? அப்ப நீ சொல்லுங்க, இந்துக்கள் இப்ப யார் மதவாத அரசியல் பண்ணிட்டு இருக்கா? இப்ப ரஜினி எந்த சாமி கும்பிட்டா உங்களுக்கு என்ன? விஜய் சர்ச் தான், விஜய் ஜீசஸ் கும்பிட்டா கும்பிட்டு போட்டோம், எனக்கு அது எந்த பிரச்சனையுமே இல்ல. இப்போ உங்க வாயில வந்துச்சு பாரு, 2000 யார் ஆண்டுனா உங்க வாயில வந்துச்சு. அப்ப நீங்க சொல்லிட்டு போங்க. அப்ப என்ன சொல்லணும்? என்ன சொல்லணும்? சொல்லுங்க, யார் ஆண்டுடா? ஏங்க நான் என்ன கேக்குறேன், ரஜினி அயோத்தி கோயில் போனா உங்களுக்கு என்னங்க? அவர் அதை ஆன்மீகமா பாக்குறாரு, நீங்க அதை அரசியலா பாக்குறீங்க. ரஜினி எங்க கட்சி ஆரம்பிச்சுட்டு வராரு, ரஜினி எங்க கட்சி ஆரம்பிச்சுட்டு வந்தாரு. இல்ல ரஜினி எங்க கட்சி ஆரம்பிச்சுட்டு வந்தாரு. இல்ல ரஜினி கட்சி ஆரம்பிக்கல, விஜய் தானே கட்சி ஆரம்பிச்சிருக்காரு. அப்ப நீங்க தானே பதில் சொல்லணும். பதில் சொல்றீங்களா? பதில் சொல்லுங்க. ஆமா, நீங்க தான் கட்சி ஆரம்பிச்சிருக்கீங்க, நீங்க தான் பதில் சொல்லணும். இங்க இருக்க பல கட்சிக்காரங்க கேள்வி கேட்பான், பொதுமக்கள் கேள்வி கேட்பான். அவ்வளவுதான். விஜய் ஒரே ஒரு கேள்வி, டிமானிசேஷனுக்கு ஆதரவு கொடுத்தாரு விஜய், அத பத்தி என்ன நினைக்கிறீங்க? நீ இருக்கியே சபா, ஒரு கேள்விக்கு ஏன் சபா ஒரு கேள்விக்கே பதில் வரல, நீ 1000 கேள்வி கேட்டோம்னா எப்படி இது பதில் வரும்? கேட்ட கேள்விக்கே பதில் வரல, இன்னும் கபிலெல்லாம் சொல்ல முடியல. கேள்வி நாங்க தாங்க உங்களை கேட்கணும், நீங்க கேட்க கூடாதுங்க, நீங்க பதில் தாங்க சொல்லணும். இதுவே தெரியல உங்களுக்கு. ஒரே ஒரு क्वेश्चन நீங்க சேவை செய்ய வந்திருக்கீங்க. ஒரு கட்சி பேரு என்ன கேள்வி நீங்க பதில் சொல்லணும்னு பாத்தீங்க. இருங்க, நீங்க தான் சேவை செய்ய வந்திருக்கீங்க, நான் சேவை செய்ய வரல. கேட்கணும் ஃபர்ஸ்ட் சொல்ல கூடாது. நீங்க நல்லா வந்த உடனே நான் கேட்ட கேள்வி இங்க பாருங்க, இதுல ஒரு நிமிஷங்க, பதில் சொல்லுங்க. இந்த ஸ்பேஸ்ல நான் வந்த விஜயராஜ் வந்த உடனே, இல்ல ஒரு நிமிஷம், விஜயராஜ் இந்த ஸ்பேஸ்க்கு வந்த உடனே
விஜயராஜ் இந்த ஸ்பேஸுக்கு வந்த உடனே நான் கேட்ட முத கேள்வி, எதுக்காக விஜய் அவர்கள் கட்சி ஆரம்பிச்சிருக்காரு, என்ன காரணத்துக்காக கட்சி ஆரம்பிச்சிருக்காரு ஒரு கேள்வி கேட்டேன். அப்ப அவர் என்ன சொன்னாருன்னா, இங்க இருக்கக்கூடிய அரசியல் கட்சிகள் சரியா வேலையை செய்யல, அதனால எங்க தலைவர் வந்து கட்சி ஆரம்பிச்சிருக்காரு அப்படின்றத சொன்னாரு. எந்த கட்சியை சொல்றீங்க அப்படின்னு கேட்கிறாரு. நான் கேட்டேன், அதிமுக திமுக அதிமுக இங்க வந்து சரியா அரசியல் பண்ணல, அதனால அதுக்கு மாற்று அரசியல நாங்க வரோம், அவங்க எல்லாம் என்ன நல்லது செஞ்சிருக்காங்க அப்படின்னு என்ன கேள்வி கேட்டார். ஏங்க, நான் திமுக ஆதரவாவோ அதிமுக ஆதரவா நான் பேச முடியாது, ஆனா அவங்க கெட்டது மட்டும்தான் செஞ்சிருக்காங்களா தமிழ்நாட்டுல அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டேன். நல்லதும் செஞ்சிருக்காங்க, நல்லதும் நடந்திருக்கு, கெட்டதும் நடந்திருக்கு. அப்ப நல்லதையும் பேசணும்ல. இல்ல கெட்டது மட்டும்தான் செஞ்சிருக்காங்க அப்படின்னா அப்ப உங்களுக்கு ஆதரவு, அப்ப நீங்க வந்தா நல்லது மட்டும்தான் செய்வீங்களா? உங்க ஆட்சியில தப்பே நடக்காதா? ஒரே ஒரு கேள்விதான் இது சொன்னதுனால. எந்த மாநிலம் இப்ப தமிழ்நாடை தாண்டி வளர்ந்துருக்கு அதை சொல்லுங்க விஜயகுமார். விஜயராஜ் எனக்கு ஒரே ஒரு கொஸ்டின் ப்ரோ. அது நான் பதிலும் சொல்லிட்டேன். புரியல என்ன சொன்னாரு? இல்லங்க, இப்ப அவரு ஒரு ஃபர்ஸ்ட் ஒரு கேள்வி இல்ல சபா ஒரே நிமிஷம் உங்க கேள்விக்கு நான் வரேன். ஃபர்ஸ்ட் கபிலன் ஒரு கேள்வி கேட்டார்ல, ரெண்டு விஷயத்த வந்து அந்த நோட் பேட்ல போட்டிருக்காங்க. ஒண்ணு வந்து என்ன போட்டிருக்காங்க, ஊழலற்ற ஆட்சி, ரெண்டாவது மதவாத அரசியல். ஃபர்ஸ்ட் ஊழல், இப்ப ஊழல் வந்து இப்ப தமிழ்நாட்டிலே இல்லன்னு நீங்க ஒத்துக்கிறீங்களா? ஃபர்ஸ்ட் இதுக்கு ஏங்க மதவாதம் சொல்லிட்டு நீங்க தாங்க இப்ப அவரை போட்டு அடியில் அடிச்சீங்க. யார் அவரு? இல்ல அவரு சொல்ற விஜயராஜ் சொல்றாங்க. அவர் சொன்னா இல்ல அவர் வந்து படத்தை சொல்றாரு, துப்பாக்கி படத்துல முஸ்லீம் இந்த மாதிரி பண்ணிருக்காங்கன்னு. நான் வந்து ரியல் லைஃப்ல சொல்றேன். ஏங்க அதே ரியல் லைஃப்ல வந்து அவர் வந்து தர்காவுக்கும் போயிருக்காருங்க ஏஆர் ரஹ்மானோட. நீங்க அதே எடுத்துக்கணும்ல, ஈக்குவலா பண்றாருல்ல. அப்ப பிரச்சனை சால்வ் ஆயிடுச்சுல்ல. நான் ஒன்னு சொல்லிட்டேன், இப்ப ஒரு முஸ்லீம் ஒருத்தர் நண்பர் இருக்காருன்னு வச்சுங்க ஸ்பேஸ்ல. இப்ப அந்த மாதிரி ரஜினி வந்து இப்ப ரஜினி ரசிகனே இருக்காருன்னு வச்சுக்கலாம். அந்த மாதிரி சொல்லலாமா? ஃபர்ஸ்ட் 500 வருஷத்துக்கு இல்ல ஒரு சரி இருங்க, நான் சொல்லிடுறேன். இப்ப 500 வருஷத்துக்கான தீர்வு எனக்கு கிடைச்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் போறாருன்னா அப்ப அது வந்து சரியா தப்பா நீங்க சொல்லுங்க. 500 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு தீர்வு கிடைச்சிருக்கு அப்படின்னா அது அவருடைய கருத்து. அவரு அதை ஆன்மீகமா பாக்குறாரு, அரசியலா பாக்குறதும் ஆன்மீகமா பாக்குறதும் அது உங்களுடைய பொறுப்பு, அது உங்களுடைய தலையெழுத்து. ஆனா என் தலைவன் அதை ஆன்மீகமா தான் பாக்குறாரு. இப்ப நான் என்ன கேக்குறேன், இங்க ஒரு இல்ல இப்ப சிதம்பரத்துல இங்க வந்து கும்பாபிஷேகம் நடக்கும் போதோ, இல்ல கங்கை கொண்ட சோழபுரத்துல கும்பாபிஷேகம் நடக்கும் போதோ, இல்ல தஞ்சாவூர் கோயில்ல பெரிய கோயில்ல வந்து கும்பாபிஷேகம் நடக்கும் போதெல்லாம் நீங்க என்ன பண்றீங்க? அது கோயில தானே பாக்குறீங்க. இல்ல அதுக்கு பின்னாடி இருக்கிற அரசியல போயிட்டு இல்ல பாரஞ்சித்து மாதிரி இல்ல ராஜராஜ சோழ காலகட்டத்திலே வந்து தேவதாசி முறைகள்லாம் இருந்து சொல்லிட்டு அரசியல் பண்ணிட்டு இருப்பீங்களா? அவரு அதை கோயிலா பாக்குறாரு, நீங்க அதை அரசியலா பாக்குறீங்க. அவரு கோயிலா பாக்குறாரு, அவர் அரசியல்வாதி இல்ல ஆன்மீகவாதின்றது எப்பயோ சொல்லிட்டாரு. இப்ப நான் என்ன கேக்குறேன்,